ஓகே. இன்னைக்கு நம்ம டிரான்சிஸ்டர்கள்ல வந்த பாஸ் பேப்பர் எம்சிக்யூ கேள்விகள் கொஞ்சம் செஞ்சு பார்ப்போம். நம்ம ஒண்ணா செய்வோம். நீங்க அந்த கேள்விகள டிஸ்கஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்களா ஒருக்கா பாஸ் பண்ணி யோசிச்சுட்டு, அதுக்கு பிறகு அதுக்கான ஆன்ஸரையோ அல்லது டிஸ்கஷனையோ கேளுங்க. அப்படி இல்லன்னா, இதுல வந்து மேக்ஸிமம் பலன வந்து உங்களால எடுக்க முடியாது. அதனால அதாவது நீங்க ட்ரை பண்றதுல என்ன அர்த்தம்னா, ட்ரை பண்ணி ஒரு விடை ஒண்ணு போடணும். 5ல ஏதாவது ஒரு விடை ஒண்ணு நீங்க போடுங்க. யோசிச்சு தானே போடுவீங்க, சும்மா போட மாட்டோம்ல. யோசிச்சு ஒரு விடை போட்டுட்டு, அதுக்கு பிறகு டிஸ்கஷன கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து முழு பலனையும் எடுக்க முடியும். அப்பதான் நான் சொல்றது வந்து உங்களுக்கு புரியும், இல்லாட்டி புரியாது. அதனால நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பிறகுதான் பார்க்கணும். இல்லாட்டி அது உங்களுக்கும் டைம் வேஸ்டா தான் போகும். அப்ப பார்க்காமலே விடலாம் அதுக்கு. சரி, நம்ம ஒரு கேள்வியா செஞ்சுட்டு போவோம். முதலாவது கேள்வி பாருங்க. ஒரு டிரான்சிஸ்டர், ஒரு நிலைமாற்றி ஆகியவற்றை பற்றி செய்யப்பட்ட பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஒரு சிறிய ஆடலோட்ட அறிகுறியினது வோல்ட்டளவை அதிகரிக்க செய்வதற்கு இவ்விரு கருவிகளையும் பாவிக்கலாம். ஆடலோட்ட அறிகுறின்னா என்ன நம்மளுக்கு தெரியும். ஆடலோட்டம், நேரோட்டம்னு 2 இருக்கு. அதுல ஆடலோட்டம் சிக்னலை தான் நம்ம அறிகுறின்னு சொல்லுவோம். இந்த ஆடலோட்ட அறிகுறி விட்டு வோல்ட்டளவை அதிகரிக்க செய்யறதுக்கு இவ்விரு கருவிகளையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது சரி. ஒரு டிரான்சிஸ்டராலையும் வோல்ட் அளவை நம்மளால அதிகரிக்க செய்ய முடியும். நிலைமாற்றியாலையும் செய்ய முடியும். ஆகவே ஏ கூற்று சரி. ஒரு சிறிய ஆடலோட்ட அறிகுறியினது ஓட்டத்தை அதிகரிக்க செய்வதற்கு இவ்விரு கருவிகளையும் பயன்படுத்தலாம். அது சரி. என்னன்னா, ஒரு டிரான்சிஸ்டரால ஓட்டத்தை அதிகரிக்க செய்ய முடியும். சரியா? எப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஐபிங்கிற கண்ட்ரோலிங் கரண்ட்டை வச்சுட்டு ஐசிங்கிற அவுட்புட் பக்கம் உள்ள கரண்ட்டை நம்மளால கூட்டி குறைக்க முடியும். ஓட்டத்தை அதிகரிக்கிறோம். நம்ம ஒரு சிக்னலை கொடுத்து ஐபியை மாத்தி அவுட்புட்ல வர சிக்னல் உள்ள கரண்ட் ஐசியை நம்ம கூட்டுறோம். அப்ப அந்த டைம் வந்து ஓட்டம் அதிகரிச்சு தான் வருது. ஆகவே ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு டிரான்சிஸ்டரை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நிலைமாற்றி. நிலைமாற்றில சுருள்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி ஓட்டத்தை அதிகப்படுத்தி எடுக்கலாம். ஆனா அங்க என்ன பிரச்சனை? அங்க ஓட்டம் அதிகரிக்கும் போது அழுத்தம் குறையும். அதாவது விஐ பெருக்கம், அதாவது வலு மாறாத மாதிரி ஓட்டம் கூடுனா வோல்ட்ல வந்து குறையும். அப்படி பேலன்ஸ் ஆகும். அங்க வலு மாறாது. வலுவை வந்து நம்ம நிலைமாற்றில கூட்டி குறைக்க முடியாது. டிரான்சிஸ்டரால வலுவையும் கூட்ட முடியும். ஆனா டிரான்சிஸ்டர், நிலைமாற்றி 2 பேராலையும் ஒரு ஆடலோட்ட அறிகுறியானது வோல்ட் அளவை கூட்டலாம். அதே மாதிரி ஓட்டத்தை கூட்டலாம். வலுவை கூட்டக்கூடிய ஒரே ஒரு ஆள் டிரான்சிஸ்டர் தான். அதுவும் எப்படி? நம்ம வெளியில இருந்து வழங்குற புற வளங்கள்ல இருந்து தான் சக்தியை வாங்கி அதிகப்படுத்தி கொடுக்குது. ஆகவே பி கூற்று சரி. சி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஒரு சிறிய ஆடலோட்ட அறிகுறியானது வலுவை அதிகரிக்க செய்வதற்கு இக்கருவிகள் எதனையும் பாவிக்க முடியாது. அதுக்கு இல்ல. யாரை பாவிக்கலாம்? டிரான்சிஸ்டரை பாவிக்கலாம். ஆகவே ஏயும் பியும் மாத்திரம் உண்டு. அப்படிங்க என்ன செய்யணும்னா, இதுல சரி பிழை அப்படி போட்டு வச்சுட்டா மட்டும் போதாது. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், ஏன் அது சரியாகுது, ஏன் அது பிழையாகுது, அந்த காரணமும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நீங்க இன்னொரு தடவை பார்க்கும்போது விளங்கும். பேப்பர்ல இருந்து மேக்சிமம் எடுக்கக்கூடியதை எடுத்துக்கணும். நம்ம பேப்பர்ல இருந்தும் படிச்சுக்கணும். அப்ப என்னன்னா, நீங்க பக்கத்துல ரீசனோட எழுதி சரி பிழை போட்டு வச்சுக்கோங்க. சும்மா பிழை போட்டு உட்கார்ந்துருக்கோம், ரீசனே எழுதிக்கோங்க. சி கூற்று பிழையா இருந்தா என்ன காரணம்? டிரான்சிஸ்டரால வலுவை அதிகரிக்க முடியும். அதுவும் எப்படி அதிகரிக்குது? நம்ம வழங்குற விசிசில இருந்து வலுவை வாங்கி அதிகப்படுத்தி கொடுக்கும். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க இந்த வீடியோ பாக்குற டைமை மேக்சிமமா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை பார்த்தா அதுல இருந்து எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கணும். திருப்பொருக்கா வந்து பாக்குற மாதிரி வச்சுக்க கூடாது. நீங்க அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா நீங்க இருக்க தகவல்களை எடுத்து யூட்டிலைஸ் பண்ணி டைமை மேக்சிமமா யூஸ் பண்ணிக்கோங்க. சரிதானே? அப்ப இது முதலாவது கேள்வி. அதுக்கு 3வது விடை பொருள். 2வது கேள்வி வரும். திறந்த ஆளி நிலையுடன் ஒப்பிடும்போது மூடிய ஆளியாக செயற்படும் என்பிஎன் டிரான்சிஸ்டர் ஒன்று மிகச்சிறிய, முதலாவது விட தராங்க, அடி ஓட்டத்தை கொண்டிருக்கும், சேகரிப்பான் ஓட்டத்தை கொண்டிருக்கும், காலி ஓட்டத்தை கொண்டிருக்கும், காலி அடி வோல்ட்டளவை கொண்டிருக்கும், சேகரிப்பான் காலி வோல்ட்டளவை கொண்டிருக்கும். பார்ப்போம். திறந்த ஆளி நிலையுடன் ஒப்பிடும்போது மூடிய ஆளியாக செயற்படும் என்பிஎன் டிரான்சிஸ்டர். திறந்த ஆளி நிலைன்னு சொன்னா, முதல்ல ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் எப்ப ஆளியா செயற்படும்? நிரம்பல்லையும் துண்டிப்புலையும் மட்டும்தான். உயிர்ப்பு பிரதேசத்துல செயற்படுதாக இருந்தால் அங்க விரியலாக்கியாக தான் செயற்படும். ஆகவே திறந்த ஆளி அப்படிங்கிறது என்னதுன்னு சொன்னா, இதுல வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. திறந்த ஆளினா என்னன்னா, ஆஃப் பண்ணிருக்க சுவிட்ச். ஒரு ஆளி நம்மளுக்கு தெரியும் தானே, ஒரு ஆளி இந்த மாதிரி ஒரு குறியீட்டுல இருக்கும். இந்த ஆளியை நம்ம திறந்து வச்சிருக்கோம். திறந்து வச்சிருந்தா அது ஆஃப். இப்ப திறந்த ஆளிங்கிறது என்னன்னா ஆஃப். அதுல நம்ம கவனமா இருக்கணும். மூடி ஆளிங்கிறது யாருன்னா ஆன். அது எப்படி இருக்கும்? இந்த ஆளி இருந்துச்சு, அதை நம்ம மூடி வச்சிருப்போம் இல்லையா? அப்ப மூடி ஆளின்னு சொன்னா ஆன், திறந்த ஆளின்னு சொன்னா ஆஃப். அதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. திறந்த ஆளின்னு சொன்னா ஆஃப் பண்ணப்பட்டிருக்க ஒரு டிரான்சிஸ்டர் மாதிரி, அதாவது துண்டிப்பு நிலையில உள்ளது. ஆன் பண்ணி இருக்குதுன்னு சொன்னா மேக்சிமம் கரண்ட் ஓட விடுற நிலை தானே. அதாவது என்ன அர்த்தம்? நிரம்பல் நிலை மாதிரி. இப்ப யோசிங்க. திறந்த ஆளி நிலையுடன் ஒப்பிடும்போது மூடிய ஆளியாக செயற்படும் என்பிஎன் டிரான்சிஸ்டர் ஒன்று. அதாவது துண்டிப்பு நிலையுடன் ஒப்பிடும்போது நிரம்பல் நிலையில் செயற்படும் என்பிஎன் டிரான்சிஸ்டர் ஒன்று என்ன கொண்டிருக்கும் அப்படிங்கறதான் கேள்வி. நிரம்பல் நிலைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவுட்புட் பக்கம் இருக்குல்ல, அதுல ஓடக்கூடிய மேக்சிமம் கரண்ட் ஓடிட்டு இருக்கு. அதை விட பெரிய ஒரு கரண்ட் ஓட முடியாது. அங்க விசிசி நம்ம வழங்கும் அழுத்தமாக இருந்தால் அந்த விசிசி முழுவதுமே ஆர்சி தடையில விழுந்து ஓடுற கரண்ட் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதான் நிரம்பல் நிலை. அப்போ நீங்க டிரான்சிஸ்டர் ஒருக்கா யோசிச்சு பாரு. இதுதான் நம்மளோட ஆர்சி, இதான் நம்மளோட சி, இது நம்மளோட இ, இங்க இருக்கும் நம்மளோட பி. ஓகே. திறந்த ஆளி நிலைன்னு சொன்னா துண்டிப்பு நிலை. துண்டிப்பு நிலையில கரண்ட் ஒன்று ஓடுமா? ஐசி ஒன்று இருக்குமா? இருக்காது. மூடிய ஆளின்னு சொன்னா நிரம்பல் நிலை, அதாவது பெரிய கரண்ட் ஒன்று ஓடுற டைம். நல்லா யோசிச்சு பாருங்க. திறந்த ஆளியில ஐசி இருக்காது.
அப்ப இந்த சிஇ அழுத்தம் விசிசியா இருக்கும். என்ன காரணம்? நம்ம இங்கே விசிசி கொடுக்குறோம், ஆனா இந்த பாதையில கரண்ட் 0. கரண்டே இல்லாத பாதையில இந்த தடை இருந்து பிரயோஜனம் இல்லை, அது வெறுங்கம்பி மாதிரி. அப்ப இதுல ஒரு அழுத்தமே விழாது. அப்ப இந்த விசிசி முழுவதும் சீல இருக்கும். அப்ப சிக்கும் ஈக்கும் இடையில உள்ள அழுத்த வேறுபாடு விசிசியாவே வரும். மேக்சிமம் ஒரு அழுத்த வேறுபாடு இருக்கு. ஆனா மூடிய ஆளியா செயற்படும் போது ஐசி ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த ஐசி மேக்சிமமா இருக்கும். அதை விட பெரிய ஐசி ஒண்ணு இருக்க முடியாது. அந்த மேக்சிமம் ஐசிக்கு ஆர்சி தடையில விசிசிங்கிற முழு அழுத்தமே விடும். அப்போ இந்த சிக்கும் ஈக்கும் இடையில உள்ள அழுத்தம் 0வா இருக்கும். காரணம் என்ன? நம்ம வழங்குறதே விசிசி தான். கீழே புவி தொடுப்பு தானே. அப்ப நம்ம வழங்குறதே விசிசி தான். இந்த பாதையில மொத்த விசிசியும் ஆர்சியில விழுந்துட்டா விசிஇ அழுத்தம், இந்த சிக்கும் ஈக்கும் இடையில உள்ள அழுத்தம் 0வா இருக்கும். அதாவது சேகரிப்பான் காலி வோல்ட் அளவு 0. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. திறந்த ஆளி நிலையுடன் ஒப்பிடும்போது, அதாவது துண்டிப்பு நிலையுடன் ஒப்பிடும்போது, மூடிய ஆளியாக செயற்படும் என்பிஎன் டிரான்சிஸ்டர், அதாவது நிரம்பல் நிலையில் உள்ள ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் மிகச்சிறிய சேகரிப்பான் காலி வோல்ட் அளவை கொண்டிருக்கும். ஏன்னா அந்த டைம்ல சேகரிப்பான் காலி வோல்ட் அளவு 0வாக இருக்கும். 0 விசிஇ. அப்ப இதுக்கு 5வது விடை பொருத்தம். இதுல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற பகுதி என்னன்னா, திறந்த ஆளினா என்ன, மூடி ஆளினா என்னன்னு தெரியாது. திறந்த ஆளின்னு சொன்னா ஆஃப், மூடி ஆளின்னு சொன்னா ஆன். அதுல கவனமா இருக்கணும். இது 2வது கேள்வி. அடுத்து 3வது கேள்வி பாருங்க. காட்டப்பட்டுள்ள சுற்றிலே சிலிக்கன் டிரான்சிஸ்டரின் உயிர்ப்பு வகையை கோடலுற செய்வதற்கு ஆறிற்கு மிக பொருத்தமான பெருமானம் யார்? இந்த பாதையில நம்மளுக்கு 10 வோல்ட் இருக்கு, ரைட்டா? இந்த 10 வோல்ட் இந்த 100 கிலோ ஓம்லயும் விழும், 6ங்கிற தடையிலையும் விழும். இந்த 6ங்கிற தடையில விழுற அழுத்தம் தான் இங்க இருக்க அழுத்தம். நியாயமா? ஆனா இங்க இருக்க அழுத்தம் எவ்வளவு? இது ஒரு சிலிக்கன் டிரான்சிஸ்டர்னு சொல்றாங்க. இங்க வர அப்போ இந்த பிக்கும் இந்த ஈக்கும் இடையில உள்ள அழுத்த வேறுபாடு எவ்வளவா இருக்குன்னு சொன்னா 0.7 இருக்கும். சிலிக்கன் சொன்னா 0.7 ஸ்டாண்டர்டா எடுத்துக்கிறது உண்டு. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 10 வோல்ட் மொத்தமா இந்த பாதையில இருக்கு. ஆனா இந்த 6ங்கிற தடைக்கு குறுக்க உள்ள அழுத்தம் இது, ஆனா அது 0.7 சமனா இருக்கு. அப்ப நீங்க அதை வச்சு ஒரு தொடர்பு போடலாம் தானே. 6 தர 10 இதுல கவனமா இருக்கு. இந்த கிலோ இதுக்கு தான் மொத்தமா 10 வோல்ட். 6ங்கிற தடைக்கு மட்டும் 0.7 வோல்ட். அப்ப 6 எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போறீங்க. நீங்க 6 எழுவாய் மாற்றம் செஞ்சு கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சா இதுக்கு 7.5 கிலோ மாதிரி விட வரும். இதை நீங்க சுருக்கி பார்க்க 75,000 அப்படி ஏதோ ஒன்று போகும். அதை நீங்க கிலோவுக்கு மாத்தினீங்கன்னா 7.5 கிலோ விடை கிடைக்கும். ஆகவே இதுக்கு 4வது விடை பொருள். அடுத்த கேள்வியை பாருங்க. பின்வரும் மூலகங்களில் வலு விஐயை விரியலாக்கத்தக்க ஒரே மூலகம் இது. இங்க அவங்க வலுன்னு சொல்லியிருந்தாலே போதும். P is equal to VI நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக்கணும்னு சொல்லி VIங்கிற சமன்பாட்டையும் தந்துட்டாங்க. 2003 ஆகஸ்ட்ல 3வது கேள்வியா வந்த ஒரு கேள்வி. முன்னுக்கே வந்திருக்கனால ஈஸியா போட்டிருக்காங்க. பின்வரும் மூலங்களில் வலுவை விரியலாக்கத்தக்க ஒரே மூலம், அது நமக்கு நல்லா தெரியும். யாரு? டிரான்சிஸ்டர். அதுவும் எப்படி வலுவை விரியலாக்கும்? நம்ம வழங்குற வலு வளங்கள்ல இருந்து வலுவை வாங்கி தான் பெருசாக்கி அவுட்புட்ல கொடுக்கும். அவர் தானா உற்பத்தி பண்ணி கொடுக்க மாட்டார். அவர் வலு வளங்கள்ல கொடுக்கிற வலுவை தான் வாங்கி பெருசாக்கி கொடுப்பாரு. விசிசியில கொடுப்போம் இல்லையா, அதை தான் பெருசாக்கி கொடுப்பாரு. ஆகவே இதுக்கு டிரான்சிஸ்டர் தான் விட. தடையை வலுவா அது விரயம் தான், ஒன்னாவது வராது. இருவாயி என்னது? ஒரு பக்கம் கரண்ட்டை விடக்கூடிய ஒரு ஆள், அவரும் விரயம் தான் பண்ணுவாரு. அவர் விரியலாக்க மாட்டாரு. அதுவும் பிள்ளை. நிலை மாற்றிகள் அவர் வலுவை மாற்ற மாட்டாரு. அழுத்தத்தை விரியலாக்கம் பண்ணும், மின்னோட்டத்தை விரியலாக்கம் பண்ணும். ஆனா வலு மாறாது. அழுத்தம் பெருசானா மின்னோட்டம் குறையும், மின்னோட்டம் பெருசானா அழுத்தம் குறையும். அந்த மாதிரி VI பெருக்கம் எப்பயுமே மாறாம இருக்க மாதிரி தான் கூடி குறைஞ்சு பேலன்ஸா விரியலாக்கங்கள் நடைபெறும். நம்மளுக்கு தேவையான மாதிரி அழுத்தத்தையோ அல்லது மின்னோட்டத்தையோ கூட்டி எடுத்துக்கலாம். டிரான்சிஸ்டர்கள் மின்னோட்டத்தையும் விரியலாக்கம் செய்யும், அழுத்தத்தையும் விரியலாக்கம் செய்யும். அதே மாதிரி வலுவையும் விரியலாக்கம் செய்யும். 4வது கேள்விக்கு 5வது விட டிரான்சிஸ்டர்கள் தான் பொருள். அடுத்தது, காட்டப்பட்டுள்ள சிலிக்கன் டிரான்சிஸ்டருக்கு குறுக்கே பிரயோகிக்கப்படும் வோல்ட் அளவுகள் VBE, VCB, VCE எனும் குறியீடுகளினால் வகை குறிக்கப்படுகின்றன. டிரான்சிஸ்டர் உயிர்ப்பான, அதாவது ஆக்டிவ் பிரதேசத்தில் செயற்படுவதற்கு எப்படி இருக்கணும்னு கேட்கறாங்க. ஓகே, டிரான்சிஸ்டர் ஒண்ணு ஆக்டிவா செயற்படுறதுக்கு நம்மளுக்கு தெரியும். நம்ம நிபந்தனை படிச்சிருக்கோம். முதலாவது, இந்த VEB சந்தி இருக்கு இல்லையா, அது முன்முக கோடல இருக்கு. இது ஒரு NPN டிரான்சிஸ்டர் தானே இருக்க போகுது. இந்த NPN டிரான்சிஸ்டர்ல பேஸ்ங்கிறது P, எமிட்டர்ங்கிறது A. இது முன்முக கோடல்ல இருக்கணுமாக இருந்தால் Pக்கு பிளஸும் Eக்கு மைனஸும் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஆகவே VBEங்கிற அழுத்தம், E சார்பான B அழுத்தம் பிளஸ்ஸா இருக்கு இல்லையா, E சார்பாக B அழுத்தம் பிளஸ்ஸா இருக்கு. ஆகவே அந்த 0 வோல்ட் இருக்க விட வராது. 2வது விட பொருத்தம் இல்லை. நம்மளுக்கு படமெல்லாம் தெரியும். பேட்டரி இந்த மாதிரி வரும். அதாவது என்ன அர்த்தம்? E சார்பாக C அழுத்தமும் பிளஸ்ஸா இருக்கும். 5வது விட பொருந்தாது. நம்மளுக்கு தெரியும், இந்த இடத்துல போடுற பேட்டரி சின்னது, இங்க போடுற பேட்டரி பெருசு. ஆகவே ஆனா ஈங்கிற இடம் புவி தொடுக்கப்பட்டு E சார்பாகத்தான் நம்ம 2 பேருக்கும் பேசுறோம். இப்ப E சார்பாக Bலயே அழுத்தம் பெருசு, ஆனா கொஞ்சம் தான் பெருசு. E சார்பாக Cல அழுத்தம் பெருசு, ஆனா நல்லா பெருசு. ஆகவே Bல உள்ள அழுத்தத்தை விட Cல உள்ள அழுத்தம்
பெருசு. அதாவது பி சார்பாக சி என்ற அழுத்தம் பிளஸ், அதாவது சிபிங்கிறது ஒரு பிளஸ் பெருமானமாக இருக்கும். அப்ப அதை வச்சு நம்ம இங்க எதையுமே தட்ட முடியாது. ஆனா இது ஒரு சிலிக்கன் டிரான்சிஸ்டர் அவங்க தெளிவா தந்துட்டாங்க தானே. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், பிக்கும் ஈக்கும் குறுக்க உள்ள அழுத்த வேறுபாடு 0.7 வோல்ட். ஈல 0 இருந்தா பில உள்ள அழுத்தம் 0.7 வோல்ட்டாக இருக்கும். ஆகவே அதை வச்சு பார்த்தா 3வது விட பொருந்தாது. இப்ப நம்மளுக்கு 2 விடைகள் இருக்கு, 1ஆவதா 4ஆவதா அப்படிங்கிறது. சிக்கும் ஈக்கும் இடையில போடுற பேட்டரி நல்லா பெருசு தானே, அது 0.7 வோல்ட்டா வரதுக்கு வாய்ப்பு இல்லை, அது 5 வோல்ட்டா தான் வரும். அதே மாதிரி தான் சிக்கும் பிக்கும் இடையில உள்ள அழுத்தமும் 0.7 வோல்ட் கிடையாது, 0.7 வோல்ட் பிக்கும் ஈக்கும் இடையில உள்ள அழுத்தம். ஆகவே 1வது விட பொருத்தம் இல்லை. இதுக்கு பொருத்தமான விட 4. ஒரு டிரான்சிஸ்டர், என்பிஎன் டிரான்சிஸ்டர் எப்படி சுற்றுல வேலை செய்யறதுக்காக தொடுப்போங்கிற படம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குமா இருந்தா இந்த கேள்வியை ஈஸியா பார்த்தோன்னு செய்யும். அப்ப இதுக்கு பொருத்தம் 4வது விட. அடுத்த கேள்வி போ. காட்டப்பட்டுள்ள சுற்றிலே ஆர் ஆனது ஒரு மாறும் தடையாகும். ஆர்சி ஆனது நிலைத்த பெருமானத்தை கொண்டுள்ளது. ஆர் ஆனது அதன் உயர் பெருமானத்தில் வைக்கப்பட்ட போது டிரான்சிஸ்டர் உயிர்ப்பு பிரதேசத்தில் கோடப்பட்டுள்ளது. ஆரை படிப்படியாக குறைக்கும் போது, ஆறுங்கிறது இங்க உள்ள தடை, இது ஒரு மாறும் தடை. ஆர்சி ஒரு மாறாத நிலைத்த பெருமானமுடைய ஒரு தடை. ஆர் ஆனது அதன் உயர் பெருமானத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஆர் வந்து அதோட மேக்சிமத்தில் வைக்கப்பட்டிருக்கு. டிரான்சிஸ்டர் உயிர்ப்பு பிரதேசத்தில் கோடப்பட்டிருக்கும். டிரான்சிஸ்டர் உயிர்ப்பு பிரதேசத்துல கோடப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம், கரண்ட் ஓடுது ஆனா நிரம்பல் நிலை அடையல. ஆரை படிப்படியாக குறைக்கும் போது என்ன நடக்கும் அப்படிங்கறதான் கேள்வி. நல்லா யோசிச்சு பார்ப்போம். இங்க இருந்து தான் நம்மளுக்கு சப்ளை, அதாவது இந்த ஆறு கூட போற கரண்ட் தான் ஐபியாக போகும். இந்த பக்கம் ஒண்ணும் இல்லை. ஆகவே ஆறு கூட போற கரண்ட் தான் ஐபி கூட போகும். நீங்க ஆரை கொஞ்சம் கொஞ்சமா குறைத்தால் ஐபி என்ன செய்யும், கூடும். அப்போ ஏ சரி. பி பாருங்க, சேகரிப்பான ஓட்டம் ஐசி குறை, அது பிள்ளை தானே. ஐபி கூடணும் ஐசி கூடணுமா இல்லையா, எப்படி ஐசின்றது பீட்டா ஐபி, ஐசின்றது பீட்டா ஐபி. அப்போ ஐபி கூடனா கட்டாயம் ஐசி கூடும். ஆகவே ஐசி குறையுங்கிற கூற்று பிள்ளை, 2வது கூற்று பிள்ளை. பயப்பு வோல்ட் அளவு வி அவுட் குறையும், என்ன நினைக்கிறீங்க, அது சரி. ஐபி கூட கூட ஐசி கூடும், ஐசி கூட கூட ஐசிஆர்சிங்கிற பெருக்கம் கூடும். ஆனா அந்த ஐசிஆர்சிங்கிற பெருக்கம் தான் இதுல விழுற அழுத்தம், ஆர்சிங்கிற தடையில விழுற அழுத்தம். இப்ப இந்த பாதையில மொத்தமா விசிசின்னு அழுத்தம் இருக்கு. அதுல இந்த ஆர்சி தடையில நிறைய அழுத்தம் விழுந்தா வி அவுட்ல விழுற அழுத்தம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா பெரிய ஐசிஆர்சி பெருக்கம் பெருசா இருக்கும். அப்ப ஆர்சியில விழுற அழுத்தம் பெருசு. ஆகவே வி அவுட்டா கிடைக்கிறது சின்னதாக தான் இருக்கும். அப்ப பெரிய மின்னோட்டம் ஓடும்போது வி அவுட் குறையும். சி கூற்று சரி. அப்ப இந்த கேள்விக்கு ஏயும் சியும் மாத்திரமே உண்மை, 5வது விடை பொறுத்து. அடுத்த பின்வரும் உருக்களில் காணப்படும் வலைகளில் எது என்பிஎன் டிரான்சிஸ்டரின் பயப்பு சிறப்பியல்பை வகை குறிக்கிறது. நம்மளுக்கு படங்கள் தெரியும் தானே. இங்க பயப்பு சிறப்பியல்பு யாருன்னு சொன்னா இது. பயப்பு சிறப்பியல்பு யாருக்கு வரையும், மேல இருக்க படத்துல பார்ப்போம். இதுதான் நம்ம விட்டு அவுட்புட் அழுத்தம், இதுதான் நம்ம விட்டு அவுட்புட் ஓட்டம். அப்ப அந்த அழுத்தத்துக்கும் ஓட்டத்துக்கும் இடையில தான் பயப்பு சிறப்பியல்பு வரப்போகுது. ஆகவே விசிக்கும் ஐசிக்கும் வரையும். விசியை மாத்தி மாத்தி ஐசி எப்படி மாறுது அப்படின்னு தான் நம்ம கிராஃபை பார்ப்போம். அப்ப நீங்க அப்படி பார்த்தீங்களாக இருந்தால் 1வது விடை வெட்டலாம், 2வது விடை வெட்டலாம், 3வது விடை வெட்டலாம், 5வது விடை வெட்டலாம், 4வது விடை மட்டும்தான் பொருத்தமாக இருக்கும். சரியா, நீங்க அச்சுக்களை பார்த்தே நீங்க என்ன செய்யலாம், சரியான விடையை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இதே எழுதி வச்சுக்கோங்க. இங்க 5வது விடை யாரு, இங்க 5வது விட நம்ம விட்டு பெய்ப்பு சிறப்பியல்பு வலை, இன்புட் கேரக்டரிஸ்டிக் கிராஃப். இங்க ஐசிக்கும் ஐபிக்கும் எதிரில் வரைகிறது வந்து பெய்ப்பு பயப்பு சிறப்பியல்பு வலைன்னு சொல்றது. ஐசிக்கும் விபிக்கும் நம்ம கிராஃப் வரைஞ்சு பார்க்க மாட்டோம், ஐபிக்கும் விபிக்கும் தான் வரைவோம். இன்புட்ல உள்ள எல்லாருக்கும் கிராஃப் வரைவோம், அது பெய்ப்பு சிறப்பியல்பு. அவுட்புட் பக்கம் உள்ள எல்லாருக்கும் கிராஃப் வரைஞ்சா அது பயப்பு சிறப்பியல்பு இல்லையா. ஐசிக்கும் விபிக்கும் வரைய மாட்டோம், 1வது கண்டிப்பா வராது. இதுல நீங்க அச்சுக்களை பார்த்தே நீங்க 4வது விடையை எடுக்க முடியும். ஆகவே 7வது கேள்விக்கு 4வது விடை பொருத்தம். அடுத்த கேள்வி போவோம். சிலிக்கன் டிரான்சிஸ்டரை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட ஒரு சுற்று உருவில் காணப்படுகிறது. பெய்ப்பு ஆடல் வோல்ட் அளவின் உச்ச பெருமானம் விஐ ஆனது 1 வோல்ட் எனில் பயப்பு வோல்ட் அளவு வி அவுட் மிகச்சிறந்த முறையில் வகை குறிப்பு. இன்புட் டு மேக்சிமம் 1 வோல்ட். பயப்பு பத்தி கேட்க. ஓகே, நம்மளோட பயப்பு வோல்ட் அளவு யாருன்னு சொன்னா இது. ரைட்டா, இங்க பாருங்க, ஆர்இலையும் ஒரு தடை இருக்கு, ஆர்சிலையும் ஒரு தடை இருக்கு. ஆனா இந்த பாதையில மொத்தமா 12 வோல்ட். இது ஒரு சிலிக்கன் டிரான்சிஸ்டர்னு அவங்க தெளிவா சொல்லியிருக்கு. அப்போ இது ரெண்டுக்கும் இடையில உள்ள அழுத்தம் நம்மளுக்கு தெரியும் 0.7 வோல்ட்டாக இருக்கும். சரி, இது ரெண்டுக்கும் இடையில உள்ள அழுத்தம் 0.7 வோல்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல 0 அழுத்தம். இங்கே உள்ள அழுத்தம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்ப யோசிச்சு பாருங்க, இவர்கிட்ட மேக்சிமம் அழுத்தம் இன்புட்ல இருக்கும் போது, சரியா, 1 வோல்ட் இருக்கும் போது நம்மளுக்கு அவுட்புட்ல எவ்வளவு வரும்னு பார்ப்போம். இங்க 1 வோல்ட் இருந்தா இது 1 வோல்ட், வித்தியாசம் 0.7 வரணுமே. அதே மாதிரி இ சார்பா பி வந்து நேர அழுத்தமா இருக்கணும். அதனால இங்க இருக்க போற அழுத்தம் 0.3. அப்ப அந்த 0.3 வோல்ட் கீழே 0. ஆகவே ஆர் இ கூட போற கரண்ட் உங்களால கண்டுபிடிக்க முடியும். 0.3 கீழ் 1000, இதுதான் ஐஇ.
ஆனா நம்மளுக்கு தெரியும் ஐஇயும் ஐசியும் சமன். ஐஇயும் ஐசியும் சமனா இருக்கதால இதுல வர கரண்ட் 0.3 கீழ் 1000 ஆம்பியராக இருக்கு. ரைட். இப்ப பார்ப்போம். இவ்வளவு கரண்ட் வந்தால் ஆர்சி தடையில ஒரு அழுத்தம் விழப்போகுது. அப்படி விழுற அழுத்தம் எவ்வளவுன்னு பார்ப்போம். அந்த 5000 பெருக்கம் தான் நம்மளுக்கு விழுற அழுத்தமா இருக்கும். ஆர் வந்து 5 தர 1000, ஐ வந்து 0.3 கீழ் 1000. அப்ப இந்த 1000 கேன்சல் ஆனா 1.5 வோல்ட் விழும். ஆர்சி தடையில விழும். அப்ப 12 வோல்ட்ல 1.5 விழுந்துட்டா மிச்சமா இருக்கதான் வி அவுட்டா இருக்கும். அதாவது 1 வோல்ட்டுங்கிற மேக்சிமம் இன்புட் அழுத்தம் வழங்கப்படும் போது அவுட்புட்ல இருக்க அழுத்தம் வந்து 10.5 வோல்ட். 0 வோல்ட்டா இருக்கும்போது என்ன நடக்கும்னு பார்ப்போம். 0 வோல்ட்டா இருக்கும்போது என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இங்க 0 இருந்தால் இங்க இருக்க அழுத்தம் -0.7 வோல்ட்டா இருக்கும். ஆனா கீழே நம்ம புய் தொடுத்து வச்சிருக்கோம். அப்ப கரண்ட் கீழ இருந்து மேல் நோக்கி ஓட பார்க்கும். அது சாத்தியமா? அது சாத்தியம் இல்ல. ஈல இருந்து சீக்கு கரண்ட் ஓடுற மாதிரி ஒரு கண்டிஷன் வரப்போகுது இல்லையா? ஆனா சீல இருந்து தானே ஈக்கு கரண்ட் ஓடும். ஈல இருந்து சீக்கு இலத்திரன் தான் பாயும். சீல இருந்து ஈக்கு கரண்ட் ஓடும். ஆனா இங்க ஈல இருந்து சீக்கு கரண்ட் ஓட பாக்குது. அது முடியாது. ஏன் சந்தையில மத்த பக்கமும் ஓட முடியாது. ஏன்னா அங்க ஒரு பெரிய மின்புலம் இருக்கு. அதை தாண்டி இலத்திரன் பாஞ்சு வர முடியாது இல்லையா? அப்போ கீழ இருந்து மேல கரண்ட் ஓடாது. அப்ப இங்க இருக்க ஐசி எவ்வளவுன்னு கேட்டா 0. ஐசி 0 இருந்தா ஆர்சி இருந்து பிரயோசனம் இல்லை. ஏன்னா அது கரண்ட் இல்லாத பாதையில இருக்க ஒரு தடை. அப்ப வெறுங்கம்மி மாதிரி. அப்ப ஆர்சி இருந்து வேலை இல்ல, வெறுங்கம்மி மாதிரி. அப்ப இங்க இருக்க அழுத்தம் 12 வோல்ட். கீழே 0 மேல 12 வோல்ட், நம்மளுக்கு வி அவுட்ல 12 வோல்ட் கிடைக்கும் இல்லையா? 1 வோல்ட்டுங்கிற மேக்சிமம் அழுத்தம் இருக்கும்போது 10.5 வோல்ட் கிடைக்கும். ஆனா அது எப்படி மாறும்னு கேட்டா 0 இருக்கும்போது 12 உள்ளது ஒரே ஒரு விட தான். நீங்க அதை வச்சே நீங்க என்ன செய்யலாம், 5வது விடைக்கு போடலாம். அப்படி இல்லாட்டி இப்படி யோசிங்க. 0 இருக்கும்போது 12 வோல்ட். அந்த 0 அழுத்தம் வந்து 0.7 வோல்ட் வர்ற வரைக்கும் எந்த கரண்ட்டுமே ஓடி இருக்கு. அதனால எந்த அழுத்தமுமே ஆர்சி தடையில விழுந்திருக்காது. அவுட்புட் வந்து 12 வோல்ட்டாவே இருந்தது. ஆனா 0.7 விட தாண்டும் போது கொஞ்சம் கொஞ்சமா அழுத்தம் விழும். மேக்சிமம் அழுத்தம் வரும்போது நம்மளுக்கு அவுட்புட்ல உள்ள அழுத்தம் 10.5 ரைட்டா? அதுக்கப்புறம் மறுபடி குறையும். மறுபடி குறைஞ்சி 0.7 விட குறைஞ்சிட்டு போகும்போது என்ன நடக்கும்? மறுபடி 12 வோல்ட்லயே இருக்கும். அதுக்கு மேல அது கூட முடியாது. அவுட்புட்ல 12 வோல்ட். நம்ம கொடுக்குற விசிசி ஃபுல்லாவே 12 வோல்ட் வரும். மறுபடியும் அதே நிலைக்கு திரும்ப வரும். இதுக்கு 5வது விட பொருத்தமானதாக இருக்கும். ஆனா இது 2006 ஆகஸ்ட்ல 56வது கேள்வியா வந்த ஒரு கேள்வி. ஆனாலும் இதை ஈஸியா பார்த்து ட்ரிக்ஸா செய்யக்கூடிய ஒரு கேள்வியா தான் போட்டிருக்காங்க. 9வது கேள்விக்கு போகும். உருவில் காணப்படும் சுற்றில் டிரான்சிஸ்டர் உயிர்ப்பான வகையில் ஆக்டிவ் மோடில் செயற்படும் அதே வேளை விபிஇ 0.6 வோல்ட் ஆகும். சுற்றில் உள்ள சேகரிப்பான் காலி வோல்ட் அளவு விசியின் பெருமானம் அண்ணளவாக எவ்வளவுன்னு கேட்கறாங்க. இங்க புவி தொடுத்து வச்சிருக்கோம். அப்ப பில உள்ள அழுத்தம் 0. அப்ப இங்க உள்ள அழுத்தம் கட்டாயமா 0.6 இருக்கும். ஆனா மைனஸ். ஏன்? இவர் சார்பா அடி வந்து நேர அழுத்தத்துல இருக்கணும். அப்போ கீழே வந்து -0.6. இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த 4.7 கிலோ உங்களுக்கு குறுக்க இருக்க அழுத்தம் எவ்வளவுன்னு கேட்டா மேல 0.6, கீழே -10. அப்போ 9.4 வோல்ட் வித்தியாசத்துல இருக்காரு. இப்போ இந்த 4.7 கிலோவும் 9.4 வோல்ட்ல இருக்காரு. அப்ப அதுல ஓடுற மின்னோட்டத்தை நீங்க காண முடியும். இது ஐஇ, அதாவது 2 மில்லி ஆம்பியர் கரண்ட் தான் காலி கூட ஓடும். ஆனா நம்மளுக்கு தெரியும் காலில் ஓடுற மின்னோட்டமும் சேகரிப்பான் மின்னோட்டமும் சமன். அண்ணளவா சமன். நம்ம வந்து சமன்னே எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஐபில சின்ன மின்னோட்டம் தான் ஓடும். ஆகவே ஐஇ ஐசி சமன். அப்ப இங்கேயும் ஓடுற மின்னோட்டம் 2 தர 10/3. 2 தர 10/3 ஓட்டம் ஓடனா இதுல விழுற அழுத்தம் எவ்வளவு? இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா சரி 6.6 தர 10/3 இன்டு 10/3 வரும். அதாவது என்ன அர்த்தம்? 6.6 வோல்ட். அப்ப இங்க விழுற அழுத்தம் 6.6 வோல்ட். ஆனா 10 வோல்ட் இருக்கு, 6 வோல்ட் விழுந்துருச்சு. அப்ப சீல உள்ள அழுத்தம் எவ்வளவுன்னு கேட்டா 3.4 வோல்ட். இங்க உள்ள அழுத்தம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் 0.6 வோல்ட். ஆனா மறை 0.6 வோல்ட். ஆகவே விசிஇ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3.4 இருந்து மறை 0.6 போறதுக்கு 4 வோல்ட் போகணும். 3வது விடை பொறுத்து. அடுத்து உருவில் காணப்படும் சுற்றில் டிரான்சிஸ்டருக்கான அடி மின்னோட்டம் 100 மைக்ரோ ஆம்பியரும் விபிஇ 0.7 வோல்ட்டும் ஆகும். டிரான்சிஸ்டரின் மின்னோட்ட நயம் 100 எனின் சியில் உள்ள வோல்ட் அடி மின்னோட்டம் 100 மைக்ரோ தந்திருக்காங்க. விபிஇ 0.7 வோல்ட். டிரான்சிஸ்டரின் மின்னோட்ட நயம் அதாவது பீட்டா 100, சியில் உள்ள வோல்ட் என்னங்கிறது கேள்வி. ஐசிங்கிறது பீட்டா இன்டு நம்மளுக்கு ஐபி தரப்பட்டிருக்கு, பீட்டா தரப்பட்டிருக்கு. ஐபி எவ்வளவு? 100 மைக்ரோ ஆம்பியர். மைக்ரோங்கிறது 10/6. அப்ப இந்த 100 10/4, இங்க ஒரு 10/6. அப்ப ஐசி வரும் 10/2. ஐசி 10/2 இருந்தால் இதுல விழுற அழுத்தம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம். 400 தர 10/2, அதாவது 4 வோல்ட். அப்ப இந்த இடத்துல 5 வோல்ட்ல 4 வோல்ட் விழுந்துட்டா சீல உள்ள அழுத்தம் 1 வோல்ட். அப்போ 1 வோல்ட் தான் சீல இருக்கு. 2வது விட பொருள் பார்த்தோன்னு போகணும். அடுத்து சுற்று ஒன்றில் சரியாக செயற்படும் T1 T2 எனும் இரு சிலிக்கன் டிரான்சிஸ்டர்கள் உருவில் காணப்படுகின்றன. ரெண்டுமே சரியா சிலிக்கன் டிரான்சிஸ்டர்னு சொல்றாங்க. அப்போ இது ரெண்டுக்கும் இடையில உள்ள அழுத்தம் நம்மளுக்கு 0.7 இல்லாட்டி 0.6 தெரியும். T1 T2 ஆகிய டிரான்சிஸ்டர்களின் விசி பெருமானங்கள் முறையே 0.1 வோல்ட்டும் 3 வோல்ட்டும் ஆக இருக்கும். இதுக்கு விசி 0.1, இதுக்கு விசி 3 வோல்ட். பின்வருவனற்றில் எது உண்மையாக இருக்கும்? T1 விவிசி பெருமானம் அண்ணளவாக 0.6 வோல்ட்டாக இருக்கும். அத்துடன் பிசி சந்தியானது முன்முக கோடலுற்று இருக்கும். இது ரெண்டுமே சரியாக செயற்படுற டிரான்சிஸ்டர். ரெண்டுமே சிலிக்கன் டிரான்சிஸ்டர்கள் சொல்றாங்க. என்ன அர்த்தம்?
நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல உள்ள அழுத்தம் 0.6 அல்லது 0.7 இருக்கும். பிசி பெருமானங்கள் 0.1 3 அப்படியெல்லாம் தந்திருக்காங்க. கேள்வி என்னன்னு கேட்டா விபிசி பெருமானம் அன்னளவா என்னவா இருக்கும், அதே மாதிரி பிசி சந்தி என்ன கோடல்ல அப்படிங்கறதான் கேள்வி. யோசிச்சு பார்த்தால் விசிங்கிறது 0.1 வோல்ட், இ சார்பாக சீல உள்ள அழுத்தம் 0.1 வோல்ட். நம்ம ஈய வந்து புவித்தொடுத்து வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, இ அப்ப 0. ஆனா விசி 0.1 வோல்ட் ஆக இருந்தால் சீல உள்ள அழுத்தம் 0.1. இது ஒரு சிலிக்கன் டிரான்சிஸ்டர் இருக்கிறதால இங்க 0 இருந்தா இங்க கட்டாயம் 0.7 இருக்கு. அப்போ பிக்கும் சிக்கும் இடையில உள்ள அழுத்த வேறுபாடு பாத்தீங்கன்னா 0.6. விசிபி 0.6 இருக்கணும், பிபிசிங்கிறது 0.6 இருக்கும், விசிபிங்கிறது -0.6. பெருமானம் வந்து 0.6 இருக்கு. ஆகவே T1க்கு 0.6 இல்லாத விடைகளை வெட்டலாம். அப்ப எந்த விட போகும், விபிசி 3 வோல்ட்டா இருக்கும்னு சொல்றேன், இந்த 5வது விடை போகும். அடுத்த தரவுக்கு வருவோம், அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அத்துடன் பிசி சந்தியானது முன்முக கோடல்ல இருக்கும், 3வதுல சொல்றாங்க பிசி சந்தி பின்முக கோடல்ல இருக்கும். யோசிச்சு பாருங்க, கீழே வந்து 0.1 வோல்ட், பில வந்து 0.7 வோல்ட். நம்மளுக்கு பிஎன் சந்தில பிங்கிறது பி வகை, சிங்கிறது என் வகை. பிக்கு வந்து கூடிய அழுத்தமும் சிக்கு வந்து குறைந்த அழுத்தமும் கொடுத்திருந்தா பி வகைக்கு கூடிய அழுத்தமும் என் வகைக்கு குறைந்த அழுத்தம் அப்படி இருந்தா அதை தான் நம்ம சொல்லுவோம் முன்முக கோடல். ஆகவே பின்முக கோடல்னு சொல்ற 3வது விட பிழை, 1வது சரி. T2க்கு ஒருக்கா வந்து பேசு, இ சார்பா பேசுவோமே. இ சார்பா சீல உள்ள அழுத்தம் வந்து 3. இது ஒரு சிலிக்கன் டிரான்சிஸ்டர் சரியான முறையில வேலை செய்யுது. அப்ப இது 0.7 வோல்ட் வித்தியாசத்துல இருக்கும். அப்ப இங்க உள்ள அழுத்தம் வந்து 0.7. முதல்ல விபிசி வந்து சி சார்பாக பில உள்ள அழுத்தம் குறவு, அப்ப 2.3 இருக்கும். அப்ப -2.3. பிசி சந்தி என்ன கோடல்ல இருக்கும், பின்முக கோடல்ல. என்ன காரணம், பிக்கு வந்து நம்ம குறைந்த அழுத்தத்தையும் எண்ணுக்கு வந்து கூடிய அழுத்தத்தையும் கொடுத்து வச்சிருக்கோம். அப்ப பேட்டரியை வந்து நம்ம இப்படி போட்டிருக்க மாதிரி, அது பின்முக கோடல். அப்ப T2ங்கிறது பின்முக கோடலாகவும் அழுத்தம் வந்து -2.3 வோல்ட்டாகவும் இருக்கும். அப்படி ஒரு விடை இங்க இல்ல. ஆகவே 1வது விடை தான் பொருள். 12 பாருங்க, காட்டப்பட்டுள்ள சிலிக்கன் டிரான்சிஸ்டர்களில் எது உயிர்ப்பான வகையில் செயற்படுகிறது. முதல்ல இதெல்லாம் சிலிக்கன் டிரான்சிஸ்டர்ஸ். அப்போ இதுல உள்ள அழுத்த வேறுபாடுகள் எல்லாம் 0.7 வோல்ட்டா இருக்கு. அப்படி இல்லாத விடைகளை வெட்டலாம். யார் யார், 5 வராது, இது வரும். இது -0.7, இங்க 0. அப்ப வித்தியாசம் பாத்தீங்கன்னா 0.7 அது வரும். இங்க 0.3 வராது, இங்க 0.7 வரும். இங்க 0.7 தான் வித்தியாசம், ஓகே. ஆனா கீழே உள்ள ஆளை விட மேல உள்ள ஆள் சின்னதா இருக்கு. ஒரு டிரான்சிஸ்டர் சரியா வேலை செய்யணுமா இருந்தா, முக்கியமா உயிர்ப்பான முறையில வேலை செய்யணுமா இருந்தா ஈய விட பி வந்து நேர அழுத்தத்துல இருக்கணும், 0.7 வித்தியாசத்துல இருக்கணும். ஈக்கும் பிக்கும் இடையில உள்ள வித்தியாசம் 0.7 தான். ஆனா ஈய விட பி பெரிய அழுத்தமா இருக்கு. ஆகவே 1வது விட வராது. அப்ப எது விட 4வது, சரியா? அப்ப 1வது 3வது 5வது விடைகளை வெட்டலாம். இப்ப 2வது 4வது விடைகள் நம்மளுக்கு மிச்சமாக இருக்கு. இப்ப யோசிச்சு பார்ப்போம், சிக்கும் ஈக்கும் இடையில உள்ள தொடர்பு. நம்மளுக்கு தெரியும் உயிர்ப்பான முறையில செயற்படுறதுக்கு நம்ம பேட்டரியை வந்து இப்படித்தானே கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். இ சார்பா சீல உள்ள அழுத்தம் பிளஸ்ஸா இருக்கணும். இது 1 வோல்ட், இது 0. அப்ப இ சார்பாக பார்த்தால் VCE -1 வோல்ட்டாக இருக்கும். ஆகவே 2வது விடையும் பொருந்தும். மிச்சமா இருக்கிறது 4வது தான். அதை எதுக்கும் செக் பண்ணி பார்ப்போம். இது மறை 0.7, மேல உள்ளது நம்மளுக்கு நேர் 4.5 பெரிய ஒரு வோல்டேஜாக இருக்கு. அதே மாதிரி VCE இ சார்பாக சீல உள்ள அழுத்தம் 5.2 வோல்ட்டாக இருக்கு. ஈல தான் குறைவா இருக்கு. அப்ப இ சார்பா சீல உள்ள அழுத்தம் 5.2 வோல்ட்டாக இருக்கும். அப்ப 4வது விடை தான் இதுக்கு பொருத்தமான விடையாக இருக்கும். அடுத்தது, கீழே காணப்படும் சிலிக்கன் டிரான்சிஸ்டர்களில் எது உயிர்ப்பான வகையில் செயற்படுவதில்லை. எது செயற்படும் நீங்க பாத்தீங்கன்னா சரி, இந்த இடத்துல 0.7 வோல்ட் இருக்கணும், இருக்கு, பிரச்சனை இல்ல. அது நேராவும் இருக்கு, பிரச்சனை இல்ல. கீழ இருந்து மேல பாத்தீங்கன்னா VCE 5.7 வோல்ட். ஆகவே அதுவும் சரி, 1வது உயிர்ப்பான முறையில் தொழிற்படுது. இது பாருங்க எவ்வளவு வித்தியாசம், -1.4 இருந்து +0.7க்கு போகுது. அப்ப எவ்வளவு வித்தியாசம் வரும், 2.1 வோல்ட் வித்தியாசம். 0.7 -1.4, அது 2.1 வோல்ட் வித்தியாசத்துல இருக்கு. இப்படி போட மாட்டோம், இப்படி இருக்காது, தடுப்பழுத்தம் தான் அங்க இருக்கும். 2வது விட உயிர்ப்பான முறையில செயற்படாது. இருக்கட்டும், 3வது ஒருக்கா பார்ப்போம். 2க்கும் இடையில உள்ள வித்தியாசம் பாருங்க, 0.7. -5 விட -4.3 பெருசுதான், அதுவும் ஓகே. -5 விட -2 வோல்ட் பெருசா தான் இருக்கும், அதுவும் பிரச்சனை இல்ல. இங்க VCE 3 வோல்ட்டா இருக்கும். இங்க பாருங்க -4.7 0.7 தான் வித்தியாசம். -4 வோல்ட், அது -4.7 விட பெருசு, அது சரி. -4.7 விட 0 பெருசு. அப்ப VC இங்க வரும் 4.7 வோல்ட். இ சார்பாக சீல உள்ள அழுத்தம் 4.7 வோல்ட்டா வரும். இதுவும் ஈர்ப்பான வரும். இதுல வரும் 0.7 கூடவா இருக்கு, அதுல சரி. 0 விட 4 பெருசு. அப்ப இங்க VCE வந்து 4 வோல்ட்னு வரும். அப்ப 5வதும் உயிர்ப்பான முறையில செயற்படும் ஒரு டிரான்சிஸ்டர். இங்க எது உயிர்ப்பான முறையில செயற்படலன்னு கேட்டா 2வது. புரியுதா? இதெல்லாம் சிம்பிளான கேள்விகள் பார்த்தோன்னு போடுற கேள்வி. அடுத்ததுக்கு வரும், உருவில் காணப்படும் டிரான்சிஸ்டர் சிலிக்கன் சுற்றை ஒரு பொது காலி விரியலாக்கியாக செயற்படுத்துவதற்கு பின்வரும் தொடுப்புகளில் எதனை செய்தல் வேண்டும். நம்மளுக்கு நல்லா தெரியும் எப்படி பேட்டரி இணைக்கணும்னு சொல்லி. வழக்கமா வரைகிற படத்தை ஒரு கை வச்சு பார்ப்போம். இங்கதான் நம்ம +VCC போடுவோம், இது புவி தொடுக்கப்பட்டது. இங்கதான் நம்மகிட்ட அவுட்புட் இருக்கும். இப்படிதான் நம்ம தடைகளை போடுறோம். இப்போ பேட்டரி போட்டிருக்க பக்கத்தை பாருங்க, விரியலாக்கியாக செயற்படுத்துறதுக்கு நம்ம பேட்டரி இப்படிதான் போடுவோம், அல்லது கீழே புவி தொடுத்துக்கோம், மேல +VCC. அப்ப பேட்டரி அந்த நிலையில இருக்கணும். அப்போ
நம்மளுக்கு பேட்டரி என்ன மாதிரி வருங்கிறது தெரியும். நம்மளுக்கு இந்த பாயிண்டோட எக்ஸுங்கிறவரும் இந்த பாயிண்டோட வைங்கிறவரும் தொடுக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் கீழே மைனஸும் மேல பிளஸும் வரும். அதாவது என்னென்ன விடைகள் வராதுன்னு யோசிங்க. ஈயோட எக்ஸ் இருக்கணும், எக்ஸோட பி இருக்கு, அது வராது. எக்ஸோட இ வரணும்னு ஒரு விடை இல்ல, அப்ப ரெண்டாவது வராது. ரைட்டா? அதே மாதிரி அடுத்தலையும் பாருங்க, எக்ஸின்னு ஒரு இதே இல்ல, அப்ப அதுவும் வராது. அடுத்தலை இருக்கு, அதுக்கு அடுத்தலே இருக்கு. ரைட். ஏயோட வை வரணும், அப்ப வை ஏ ஒன்று வரணும். வை ஏ வரணுமாக இருந்தால் ஒன்னாவது வராது, வை ஏ நாலாவது வராது, அஞ்சாவது தான் மிச்சம். அப்போ அதுதான் வரும். பாத்தீங்களா, நம்ம ரெண்டு பேரை நம்மளுக்கு தெரிஞ்ச பேட்டரியை மட்டும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன செய்யக்கூடியதா இருக்கு, எது விடன்னு கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கு. தடைகளே ஒரு யோசி. நம்ம விரியலாக்கியாக செயற்படும் டிரான்சிஸ்டர் சுற்று படிக்கும்போது இங்கதான் பெரிய தடை போட்டோம், இங்கே சின்ன தடை போட்டோம். அது காரணம் என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு சிறிய தடை இருந்தா, சிறிய அழுத்தம் இருந்தா போதும். இங்க இருக்க அழுத்தம் யாருன்னு கேட்டா அது இந்த தடைக்கு குறுக்க இருக்க அழுத்தம். ஆகவே அந்த அழுத்தம் சின்னதா இருந்தா போதும். நம்மளுக்கு தெரியும் சின்ன தடையில தான் சின்ன அழுத்தம் விழும், பெரிய தடையில பெரிய அழுத்தம் விழும். அப்ப மேல பெரிய தடையையும் கீழே சின்ன தடையும் போட்டா இந்த இடத்துல சிறிய அழுத்தம் விழும், இந்த இடத்துல பெரிய அழுத்தம் விழும். நம்மளுக்கு சின்ன அழுத்தம் தானே கீழே தேவை, ஆகவே கீழே சிறிய தடையை தான் போடும். ஆகவே இந்த 5 கிலோவும் இங்க இருக்கும். கியூங்கிறவரு ஈயோட இணைக்கப்பட்டிருப்பார், அதுவும் சரியா இருக்கு. அதே மாதிரி எஸ்ங்கிறவரு அதுலதான் நம்மகிட்ட ஐபி மின்னோட்டம் ஓட போகுது, அப்ப எஸ்ங்கிறது பியோட இணைக்கப்பட்டிருக்கணும், அதுவும் சரியா இருக்கு. ஏங்கிறவரோட பி இணைக்கப்பட்டிருக்கணும், அதுவும் சரியா இருக்கு. அப்ப அஞ்சாவது விட தான் இங்க பொருத்தமான விடையாக கருதக்கூடியதாக இருக்கும். சரிதானே? எப்படி ஒரு விரியலாக்கி சுற்று உருவாக்குவோம் அப்படிங்கிற படம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். 15க்கு வாங்க. காணப்படும் சுற்றில் ஐபி 500 மைக்ரோ ஆம்பியர் இருக்கும். அதே வேளை டிரான்சிஸ்டருக்கு 100 எனும் ஓட்ட நயம் பீட்டா உண்டு. 5 கிலோவும் தரையினூடாக உள்ள ஓட்டம் அந்நிலவாக. முதல்ல உள்ள அதே கேள்வி. ஐபி தாராங்க 500 மைக்ரோ ஆம்பியர், பீட்டா தாராங்க 100, அப்ப ஐசியை கண்டுபிடிக்கணும். 100 × 500 மைக்ரோ ஆம்பியர், 500 தர 10⁻6. இப்போ அந்த 100 500 பெருக்குனா 5 தர 10⁻4ன்னு வரும். இந்த 10⁻6ஓட சேர்ந்து 5 தர 10⁻2 வரும். இப்போ இந்த 5 தர 10⁻2 தான் நம்மளோட ஐசி. அப்போ அந்த 5 கிலோ தடையில விழுற அழுத்தம் கண்டுபிடிக்கலாம். அது 25 தர 10⁻2 × 13 என கிலோ இல்லையா? அப்ப 250 வோல்ட். ஆனா நம்ம வழங்குறதே 5 வோல்ட் தான். 250 வோல்ட் இந்த தடையில விழ முடியுமா? முடியாது. அதாவது இங்க என்ன நடந்திருக்கு, இந்த 5 கிலோ ஓம்ல 5 வோல்ட் விழக்கூடிய ஐபியையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு ஐபி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால அந்த 5 கிலோ ஓம் தடையில 250 வரைக்கும் வோல்ட் விழலாம். ஆனா நம்ம வழங்குற வலுவலங்களே 5 வோல்ட் தான். நம்ம எக்ஸ்ட்ராவா ஐபி கொடுத்துட்டு இருக்கோம். ஆகவே நிரம்பல் நிலையில அங்க நடந்துட்டு இருக்கு. நிரம்பல் நிலையில அங்க கரண்ட் ஓடிட்டு இருக்கு. 250 வோல்ட் நம்ம கொடுக்கறதே 5 வோல்ட் தானேப்பா. 250 வோல்ட் எப்படி விழும்? 5 வோல்ட் தான் விழும். 250 வோல்ட் விழக்கூடிய அளவுக்கு அங்க கரண்ட் ஒன்று ஓடுற மாதிரி நம்மளுக்கு வந்தா என்ன அர்த்தம்? அங்க நிரம்பிட்டாருன்னு அர்த்தம். இப்ப என்னன்னா, நம்ம 250 வோல்ட் வரைக்கும் விசிசி வழங்கி இருந்தா அந்த 250 விழுந்திருக்கும். ஆனா நம்ம கொடுக்குறது 5 தான். அப்ப ஐபி விட்டு ஏதோ ஒரு சின்ன பெருமானத்துக்கு அந்த 5 வோல்ட் வந்து 5 கிலோ ஓம்ல விழுந்திருக்கும். நம்ம அதையும் தாண்டி ஐபியை கூட்ட இது 250 வோல்ட் விழக்கூடிய அளவுக்கு ஒரு மின்னோட்டம் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு. ஆனா வராது. காரணம் என்னன்னா 5 வோல்ட் தான் வரும். அதாவது நிரம்பல் நிலையை கடந்து போய்கிட்டு இருக்குன்னா, ஆகவே நிரம்பல் அடைஞ்சிட்டார். நிரம்பல் அடைஞ்சா 5 கிலோ ஓமுக்கு குறுக்க 5 வோல்ட் தான் விழும். எல்லா அழுத்தமே 5 கிலோ ஓம்ல விழுந்துரும். அப்ப இதுல ஓடுற மின்னோட்டம் ஐசி நீங்க காணணும். வி சமன் ஐஆர் தானே. விங்கிறது 5 வோல்ட், அந்த 5 கிலோ ஓம் தடைக்கு போடுறது. ஐன்றது ஐசி, ஆறுங்கிறது 5 தர 10⁻3. இப்ப இந்த 5 சுருக்கப்பட்டு 10⁻3 வரும். 1 மில்லி ஆம்பியர் விட. அப்ப இதுக்கு ரெண்டாவது விட மிக பொருத்தமானதா இருக்கும். இது ஐடியாவை புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க ஐபியை வச்சு ஐசியை கண்டு பாக்குறீங்க, கண்டு பார்த்துட்டு அந்த ஐசியால ஆர்சி தடையில விழுற அழுத்தத்தை பாக்குறீங்க. அது நம்ம வழங்கல் வோல்ட்டை விட பெருசா இருந்தா அங்க நிரம்பல் அடைஞ்சு முடிஞ்சிருச்சுன்னா இருக்கும். நிரம்பல் அடைஞ்சு முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேலேயும் நம்ம ஐபியை கூட்டிக்கிட்டு இருக்கோம்னு இருக்கும். அதுவே நிரம்பல் நிலை வந்துருச்சு. நிரம்பல் நிலையில ஆர்சியில நம்ம வழங்குற வலு முழுசா விழும். அதுதான் நிரம்பல் நிலைன்னு சொல்றது. அப்ப 5 கிலோ ஓம்ல இங்க 5 வோல்ட் விழும். அந்த டைம்ல உள்ள ஐசியை கண்டுபிடிங்க. அதுதான் கோட்ர ஐசி. கிராஃப் எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும் ஐசி. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மாறாது. அடுத்த கேள்வி. ஈஸியான கேள்விகள்ல ஈஸியான கேள்வி. ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டரையும் ஒரு என் சேனல் சந்தி புல விளைவு டிரான்சிஸ்டரையும் பற்றி பின்வருவனவற்றில் எது சரியானது அன்று? அதுல கவனமா இருக்கணும். போல்ட் பண்ணி கொடுப்பாங்க. சரியானது அன்று. சரி, முதலாவது என்பிஎன் டிரான்சிஸ்டர் இரு என்பி சந்திகளை உடையது. நியாயம் தானே? இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இது பி மேல என் கீழே என். இந்த பீக்கும் எண்ணுக்கும் இடையில ஒரு சந்தி, இந்த பீக்கும் எண்ணுக்கும் இடையில ஒரு சந்தி. 2 சந்திகளை கொண்டிருக்கும். அதான் அதனாலதான் அதுக்கு பேரே பிஜேடி, பை ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். பை ஜங்ஷன்னா 2 சந்திகள், அப்ப 2 சந்தி இருக்கும். சரிதானே? என் சேனலுக்கு வரும். என் சேனல்ங்கிறது ஜேஎஃப்இடி, ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட்ஸ் டிரான்சிஸ்டர். ஒரு சந்தி தான் இருக்கும். அதுவும் எப்படி இருக்கும்னு சொன்னா, நம்மளோட சேனல் வந்து ஒரு உருளை வடிவத்தில் இருந்தா ரிங் மாதிரி நம்மோட்டு மத்தவர் இருப்பார், நம்மோட்டு கேட் இருப்பார். ஒரு ரிங் மாதிரி அந்த உருளையை சுத்தி இருக்கும். அப்போ அந்த ரிங் ஒரு பரப்புல தான் தொட்டுட்டு இருக்கும். அந்த ரிங் விட்டு உள்பக்கமும் உருளையின்ற மேற்பரப்பும் ஒரு சந்தியில தான் தொட்டுட்டு இருக்கும். அது எல்லாமே ஒரே சந்தி. அப்போ அந்த ஒரு சந்தி மட்டும் தான் அந்த ஜேஎஃப்இடிக்கு இருக்கு. ஒரு பிஎன் சந்தியை மாத்திர முடியாதுங்கிறது சரி. ஆகவே 1வது சரி, பிரச்சனை இல்லை. ஆனா சரியானது அன்று தான் கேள்வி. 1வது டக்குன்னு பார்த்தோன்னு போட்டுட்டு போயிடுறது இல்லை. உயிர்ப்பு வகையில் தொழிற்படும் போது அடி காலி சந்தி முன்முக கோடலில் உள்ளது. அடி காலி சந்தி அதாவது பிக்கும் ஈக்கும் இடையில உள்ள சந்தி. நம்மளுக்கு தெரியும், நம்மளோட டிரான்சிஸ்டரை உயிர்ப்பு வகையில தொழிற்படணுமா இருந்தா இப்படியே நம்ம பேட்டரியை போடுறோம். அந்த டைம் பி வந்து பிளஸோட இருக்கு, என் வந்து மைனஸோட இருக்கு. அதுதான் நம்மகிட்ட என்னது
என்னது? முன்முக கோடல். ஆகவே உயிர்ப்பு வகையில முன்முக கோடல் இருக்கும் அப்படின்னு சொல்றது சரி. அடுத்த பாருங்க, தொழிற்பாட்டின் போது படலை முதல் சந்தி பின்முக கோடலுற்று உள்ளது. இங்க நம்ம எப்படி பேட்டரியை போடுவோம்னு சொன்னா இந்த மாதிரி பேட்டரியை போடுவோம். அதுல பிக்கு ஒரு மைனஸும் எண்ணுக்கு ஒரு பிளஸும் வர மாதிரி நம்ம போடுவோம். என்ன காரணம்? எதனால இப்படி போடணும்னு கேட்டா அப்பதான் வரிதாக்கட் பிரதேசம் கூடும். ஏன்னா வரிதாக்கட் பிரதேசத்தை கூட்டி கூட்டி தான் நம்ம என்ன செய்ய போறோம்? சேனல்ல ஓடுற கரண்ட்டை கட்டுப்படுத்த போறோம். சேனல்ல ஓடுற கரண்ட் வரிதாக்கட் பிரதேசம் கூடி கட்டுப்படுத்தப்படுதாக இருந்தா வரிதாக்கட் பிரதேசத்தை கூட்டுறதுக்கு பின்முக கோடலை போட்டுரும். பிக்கு மைனஸையும் எண்ணுக்கு பிளஸையும் போட்டுரும். அப்பதான் வரிதாக்கட் பிரதேசம் பெருசாகும். அதாவது இரண்டாவது கூட்டுற சொல்லப்படுற தொழிற்பாட்டின் போது படலை முதல் சந்தி பின்முக கோடல் விட்டுள்ளதுங்கிற கருத்து சரி. மூணா பாருங்க, டிரான்சிஸ்டர் குறியீட்டின் காலியின் மீது ஒரு அம்புக்குறி குறிக்கப்பட்டுள்ளது. டிரான்சிஸ்டர் குறியீட்டுல காலி மீது ஒரு அம்புக்குறி போட்டிருக்கும். அந்த காலி மீது இருக்க அம்புக்குறி வெளிநோக்கி இருந்துச்சுன்னா அதை நம்ம சொல்லுவோம் என்பிஎன் டிரான்சிஸ்டர். உள்நோக்கி இருந்துச்சுன்னா அதை நம்ம சொல்லுவோம் பிஎன்பி டிரான்சிஸ்டர். ஆகவே அது சரி. என் வழி ஜேஎஃப்இடி சொல்றாங்க டிரான்சிஸ்டர் குறியீட்டின் முதலின் மீது ஒரு அம்புக்குறி குறிக்கப்பட்டுள்ளதுன்னு. அது பிள்ளை. நம்மளுக்கு குறியீடு தெரியும் தானே? இங்க ஒரு அம்புக்குறி இருக்கும். இது யாரு? நம்மட கேட், படலை. இது சாஸ், இது கேட், அதே மாதிரி இது ட்ரெயின். நம்மளுக்கு அம்புக்குறி ஜேஎஃப்இடில கேட்ல இருக்கும், படலையில இருக்கும். ஆகவே இது பிள்ளை. அப்ப மூணாவது தான் நம்மளுக்கு பொருத்தமான விடையா வரும். நாலாவதையும் பார்ப்போம். சுயாதீன இலத்திரன்கள், துளைகள் ஆகிய இரண்டும் டிரான்சிஸ்டரின் தொழிற்பாட்டில் பங்கு பெற்றும். அது சரி. சுயாதீன இலத்திரன்கள் மாத்திரம் தொழிற்பாட்டில் பங்கு பெற்றும். அது சரி. என்ன காரணம்னு சொன்னா கரண்ட் ஓடுறதுக்கு அங்க துளைகள் இலத்திரன்கள் ரெண்டுமே பங்கு பெற்றும். பி வகையில கரண்ட் ஓடுறதுக்கு துளைகள் பங்கு பட்டுச்சு. அதே மாதிரி என் வகையில கரண்ட் ஓடுறதுக்கு இலத்திரன்கள் பங்கு பற்றி இருக்கும். ஆனா இங்க சேனல்ல மட்டும் தான் கரண்ட் ஓட போகுது. அந்த வரிதாக்கட் பிரதேசம் வாரதை கட்டுப்படுத்துறதுக்காக மட்டும், அந்த கேட் மாதிரி யூஸ் பண்றதுக்காக மட்டும் தான் பி இருக்காரு. அதுல கரண்ட் ஓடல. நம்ம சேனல்ல தான் கரண்ட் ஓடுது. சேனல்ல ஏற்றக்காவி யாரோ அவர் தான் என்னது கரண்ட் ஓடுறதுக்கு பங்களிப்பு செய்வார். அங்க சுயாதீன இலத்திரன்கள் மாத்திரமே என்ன செய்யும்? கரண்ட் ஓடுறதுக்கு பங்களிப்பு செய்யும். ஆகவே இது சரி. சேனல்ல தான் கரண்ட் ஓடும். நல்லா கவனமா இருக்கும். அஞ்சாவது பாருங்க, சேகரிப்பான் ஊடாக உள்ள ஓட்டத்தின் பருமன் அடிக்காலி வோல்டளவை சார்ந்துள்ளது. அது சரி. அடிக்காலி வோல்டளவு கூட்டும் போது ஐபி கூடும். ஐபி கூடுனா ஐசி கூடும். பீட்டா இன்டு ஐபி தான் ஐசி கூடும். அப்போ சேகரிப்பான் ஊடான ஓட்டம் அடிக்காலி வோல்டளவை சார்ந்துள்ளது. அது சரி. வழியினூடாக உள்ள ஓட்டத்தின் பருமன் படலை முதல் வோல்டளவை சார்ந்துள்ளது. படலைங்கிறது இந்த பகுதி, கேட், நம்மளோட கேட் நடுவுல இருக்க பகுதி. முதல்ங்கிறது கீழே இருக்க பகுதி. அந்த வோல்டளவை சார்ந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் சரி. என்னன்னா நம்ம அந்த வோல்டளவை, அதாவது இந்த பேட்டரியை நம்ம கூட்ட கூட்ட நம்மளுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா கேட்டுட்ட அளவு பெருசாகும், வரிதாக்கட் பிரதேசம் பெருசாகும். அப்ப அந்த பேட்டரியை கூட்ட கூட்ட வரிதாக்கட் பிரதேசம் கூடுதாக இருந்தா சேனல்ல ஓடுற கரண்ட் குறையும். அவங்க சொல்ற படலை முதல் வோல்டளவை கூட்ட கூட்ட ஓடுற மின்னோட்டம், சேனலினூடாக ஓடுற மின்னோட்டம் குறையும். ஆகவே சார்ந்துள்ளதுன்னு சொல்றது சரி. அப்ப இதுக்கு மூணாவது விடை தான் பொருத்தம். அது குறியீடை வச்சு ஈஸியா கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு குறியீடுகள் ரெண்டும் தெரியுமாக இருந்தா மூணாவது ஈஸியா பார்த்த உடனே பட்டன் போட்டு போயிடலாம். சரியா? அப்ப 16க்கு மூணாவது. அடுத்த பாருங்க, காணப்படும் சுற்றில் டிரான்சிஸ்டரின் ஓட்ட நேரம் 100 ஆகும். வெவ்வேறு ஐபி பெருமானங்களுக்கு அடிக்கு பிரயோகிக்கும் போது டிரான்சிஸ்டரின் செயற்பாட்டு வகை பற்றி பின்வருவனற்றில் எது உண்மையானது? பீட்டா தந்திருக்காங்க 100, ஐபி டேபிள்ல தந்திருக்காங்க. அந்த டைமுக்கு செயற்பாட்டு வகை என்ன அப்படிங்கறதான் கேள்வி. சரி. ஐபி 0 இருந்தா கரண்ட் ஓடுதா? இல்ல. அப்ப ஐசி என்னது? 0. அப்ப அது என்ன நிரம்பல் நிலையா? இல்ல, அது துண்டிப்பு நிலை. அப்ப ஒன்னாவது வராது. ஐபி 5 மைக்ரோ ஆம்பியரா இருந்தா, மேல அழகு தந்திருக்காங்க, 5 மைக்ரோ ஆம்பியரா இருந்தா நம்மளோட ஐசி எவ்வளவு வரும்னு சொன்னா ஐசி 5 தர 10⁻6 × 100, அதாவது 5 தர 10⁻4. சரி. இது துண்டிப்பு வகையா என்ன வகைன்னு நம்மளுக்கு தெரியாது. இதை நம்ம பார்க்கணும். ஆனா கண்டிப்பா துண்டிப்பு வகை இல்ல. துண்டிப்பு வகைனா கரண்ட் ஓடக்கூடாது. இங்க கரண்ட் ஓடுது. அப்ப இது துண்டிப்பு வகை இல்ல. கண்டிப்பா என்ன வகைன்னு நம்ம ஒருக்கா யோசிச்சு பார்ப்போம். 5 தர 10⁻4 இருந்தா இதுல விழுற அழுத்தம் 25 தர 10⁻4 × 10⁻3, அதாவது 25 தர 10⁻1, 2.5 வோல்ட். அதாவது இங்க இருக்க அழுத்தம் நம்மளுக்கு 2.5 வோல்ட்டா வரும். ஏன்னா 5 வோல்ட்ல 2.5 விழுந்துட்டா 2.5 வோல்ட் வரும். அப்ப நம்மளுக்கு அவுட்புட்ல உள்ள அழுத்தம் 2.5 வோல்ட்டா வரும். இது இன்னும் நிரம்பல் அடையல். நிரம்பல் அடைஞ்சா அவுட்புட்ல 0 தான் வரும். இது உயிர்ப்பு ரீஜன்ல ஆக்டிவ்ல தொழிற்பட்டு இருக்கு. இது துண்டிப்பு கிடையாது, நிரம்பலும் கிடையாது, அது உயிர்ப்பு. சரியா? அடுத்த பாருங்க. அப்போ இதுவும் பிள்ளை. ஐபி 12 மைக்ரோ ஆம்பியராக இருந்தால் ஐசி எவ்வளவு? 12 தர 10⁻4 வரும். 12 தர 10⁻4 இருந்தா இந்த 5 கிலோ ஓம்ல எவ்வளவு விழுன்னு பாருங்க. 60 தர 10⁻1 விழும். அதாவது 6 வோல்ட். 5 வோல்ட் தான் நம்ம கொடுக்குற வலுவலங்களே. 6 வோல்ட் விழ முடியுமா? முடியாது. அதாவது என்ன அர்த்தம்? நம்ம நிரம்பல் அடைஞ்சதுக்கு பிறகும் ஐபியை கூட்டிட்டு இருந்திருக்கோம். அதாவது இது நிரம்பல் நிலை, செயற்பாட்டு வகை கிடையாது. உயிர்ப்பு வகை செயற்பாட்டு வகையே ஒண்ணு. 15க்கு 12லயே நிரம்பல் வகை வந்துட்டா 15க்கு கண்டிப்பா நிரம்பல் தான். அந்த 12 தாண்டி நீங்க எவ்வளவு கூட்டினாலுமே, அந்த நிரம்பல் நிலை அடைகிற அம்பியர் பெருமானத்தை தாண்டி நீங்க எவ்வளவுதான் கூட்டினாலுமே என்ன நடக்கும்? அது நிரம்பலாகத்தான் இருக்கும். சரி, அதுக்கு மேல மின்னோட்டம் மாறாது. ஆனா 15ன்னு போட்டு அதை துண்டிப்புன்னு சொல்றாங்க. அது பிள்ளை. அது பார்த்தோன்னு சொல்லலாம். மூணாவதும் பிள்ளை. அஞ்சாவது பாருங்க, 20ன்னு சொல்லி நிரம்பல் சொல்றாங்க. அது 12 விட பெருசா தானே இருக்கு. 12க்கே நிரம்பல்னு நம்ம சொல்லிட்ட மாதிரி இருந்தா 12 விட பெருசா இருக்க எல்லாத்துக்குமே நிரம்பல் தான். 20க்கு நிரம்பல். அஞ்சாவது விட பொருத்தம்.
அப்ப 17வது கேள்விக்கு 5வது பொருத்தமான விடை. அடுத்தது 18 பாருங்க. டிரான்சிஸ்டரை தகுந்தவாறு தொழிற்படுத்தி ஒரு பொருத்தமான ஓட்டத்தை பெறுவதற்கு காட்டப்பட்டுள்ள சந்திகளுக்கு குறுக்கே பிரயோகிக்கப்பட வேண்டிய அழுத்த வித்தியாசத்தின் முனைவுத்தன்மைகளை காட்டப்பட்டுள்ள எந்த உரு அல்லது உருக்கள் சரியாக காட்டுகின்றது அல்லது காட்டுகின்றது. இதுல ஏயும் பியும் பிஜேடி, சி வந்து ஒரு ஜேஎஃப்இ, ஏ வந்து என்பிஎன் ஆக இருக்கு, அம்புக்குரிய பாருங்க, பி வந்து பிஎன்பி ஆக இருக்கு. இது ரெண்டும் சரியாக தொழிற்படனமாக இருந்தா ஏக்கு கீழே இருக்க அழுத்தத்தை விட மேல இருக்க அழுத்தம் கூடவா இருக்கு. இது ஒரு சிலிக்கனா இருந்தா சரியா 0.7 கூடவாக இருக்கணும். இங்க கீழே மைனஸ் மேல பிளஸ் போட்டிருக்காங்க, அது சரி, ஏ வேலை செய்யும். பி இது பிஎன்பி தானே, பிஎன்பி சரியான முறையில வேலை செய்யணுமாக இருந்தால் பேட்டரி இப்படி போடப்பட்டிருக்கும், அதாவது மேல மைனஸும் கீழே பிளஸும் இருந்திருக்கு. நம்ம படிச்சிட்டோம், போயிட்டு பாத்தீங்கன்னா இல்ல நம்ம நோட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், மேல மைனஸும் கீழே பிளஸ் இருக்கும். ஆனா இங்க மாத்தி போட்டிருக்காங்க, மேல பிளஸும் கீழே மைனஸும் போட்டிருக்காங்க, பி வராது. சி ஜேஎஃப்இடி, ஜேஎஃப்இடில கேட் இருக்கும், சேனல் இருக்கும், சேனலுக்கும் கேட்டுக்கும் இடையில வரிதாக்கட் பிரதேசம் தான் நம்மள மின்னோட்டம் சேனல்ல ஓடுறத கட்டுப்படுத்த போறது. அப்ப அந்த வரிதாக்கட் பிரதேசத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணுமா இருந்தா பிங்கிறவரு மைனஸுக்கும் என்னங்கிறவர் பிளஸும் கனெக்ட் ஆகிருக்கணும். அப்பதான் வரிதாக்கட் பிரதேசம் பெருசாகும். இந்த பேட்டரியை கூட்டி குறைச்சி வரிதாக்கட் பிரதேசத்தை கூட்டி குறைக்க முடியும். அப்பதான் உள்ளுக்கு ஓடுற அந்த சேனல் ஓடுற கரண்ட்டை வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியும். அதாவது என்ன அர்த்தம், மேல மைனஸும் கீழே பிளஸும் வந்திருந்தா விட சரி. ஆனா இங்க அப்படி தரல, மாத்தி தந்திருக்காங்க. ஆகவே சிஎம் ஏ மாத்திரம் தான் இந்த கேள்விக்கு விடு. நீங்க படத்தை பார்த்தோம்னா டக் டக் டக்குன்னு போடலாம். 2 நிமிஷம் எல்லாம் பெரிய டைம், டக்குன்னு பார்த்தோம்னா போட்டாச்சு போயாச்சு. 19க்கு வரும். காட்டப்பட்டுள்ள சுற்றில் டிரான்சிஸ்டர் தொழிற்படும் விதத்தில் கோடலுற்று இருக்கும் போது சேகரிப்பான் ஓட்டம். நம்மளுக்கு வேற எந்த தரவும் தரல. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 9 வோல்ட் வழங்கல், விசி 4 வோல்ட்டா இருக்கு. அப்ப இந்த 4 கிலோ ஓம்க்கு குறுக்க எவ்வளவு இருக்கு, 5 வோல்ட் இருக்கு. 4 கிலோ ஓம்க்கு குறுக்க 5 வோல்ட் இருந்தா அந்த 4 கிலோ ஓம் தடை கூட ஓடுற மின்னோட்டத்தை காணலாம். அதாவது ஐசியை காணலாம். ஐசி எவ்வளவு, வி சமன் ஐஆர் தானே. அப்போ வி இன் கீழ் ஆர் தான். விங்கிறது 5 வோல்ட், ஆறுன்றது 4 கிலோ ஓம், அதாவது 4 தர 13. அப்போ 5 கீழ் 4ங்கிறது 1.25 தர 10 அதாவது 1.25 மில்லி ஆம்பியர். அப்ப சேகரிப்பான் ஓட்டம் 1.25 மில்லி ஆம்பியரா 3வது விடையில தந்திருக்காங்க. அப்ப 3வது விடை தான் இதுக்கு பொருத்தம். பார்த்தோம்னா போடுற கேள்விகள் 18வது கேள்வி தான், டக்குன்னு பார்த்தாச்சு போட்டாச்சு போயாச்சு. 20க்கு வரும். ஒளிகாலும் இருவாயின் எல்இடி உத்தம தொழிற்பாட்டுக்காக அதன் முன்முக வோல்ட் அளவும் ஓட்டமும் முறையே 2 வோல்ட் 10 மில்லி ஆம்பியராக இருத்தல் வேண்டும். டிரான்சிஸ்டரின் விபிஇ 0.7 வோல்ட் ஆகவும் ஓட்ட நயம் பீட்டா ஆகவும் விசிஇ செட் அதாவது நிரம்பல் நிலை சேச்சுரேட்டட் ரீஜன் நிரம்பல் நிலையில விசிஇ 0.1 வோல்ட்டாகவும் இருக்கான். உருவில் தரப்பட்டுள்ள சுற்றில் ஒளிகாலும் இருவாயின் உத்தம தொழிற்பாட்டுக்கு தேவையான ஆர்பி ஆர்சி பெருமானங்கள் யாவை? அதான் கேள்வி. இங்க பாருங்க, இந்த எல்இடி 2 வோல்ட் அது குறுக்க இருந்தா தான் வேலை செய்யும், 10 மில்லி ஆம்பியர் கரண்ட் ஒன்னா தான் வேலை செய்யும். உத்தம தொழிற்பாட்டுக்கு தேவையான ஆர்பி ஆர்சி ஆகியவற்றின் பெருமானங்களை காணட்டான். டிரான்சிஸ்டரின் விபிஇ 0.7 வோல்ட்னு தந்திருக்காங்க. அப்ப இது 0.7 வோல்ட், ரைட்டா? அதே மாதிரி பீட்டா 100ன்னு ஆல்ரெடி தந்துட்டாங்க. இப்போ நம்ம தரவுகளை குறிச்சாச்சு. இப்போ நம்ம கேள்வியை ட்ரை பண்ணும். கீழே ஈல வந்து 0 தானே, விசிஇ 0.1 வோல்ட்டா இருக்கா, அப்ப மேல இருக்க அழுத்தம் 0.1 வோல்ட். இப்ப இந்த எல்இடி உத்தம நிலைக்கு தொழிற்படுறதுக்கு தானே கேள்வி செய்யறோம். உத்தம நிலையில தொழிற்படுதுன்னு வச்சுக்கோங்க. தொழிற்பட்டால் இந்த எல்இடி குறுக்க 2 வோல்ட் இருக்கணும். அதாவது இங்க இருக்க அழுத்தம் 2.1 வோல்ட்டா இருக்கணும். அதாவது இந்த ஆர்சிக்கு குறுக்க இருக்க அழுத்தம் 5ல இருந்து 2.1 கழிச்சு விட்டீங்கன்னா வரும் எவ்வளவு, 2.9 வோல்ட். அப்ப ஆர்சி குறுக்க 2.9 வோல்ட் இருக்கு. உத்தம நிலையில எல்இடி தொழிற்படும் போது 10 மில்லி ஆம்பியர் கரண்ட் வேணும் தானே. 10 மில்லி ஆம்பியர் கரண்ட் இதுல ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 10 தர 10.3 ஆம்பியர். அப்ப இந்த ஆர்சி தடையில 2.9 வோல்ட் விழணுமா இருந்தா ஆர்சி எவ்வளவா இருக்கும், வி சமன் ஐஆர் போட்டு பாருங்க. விங்கிறது 2.9, ஐன்றது 10 தர 10.3. அப்ப ஆறுங்கிறது ஆர்சியா இருந்தா ஆர்சி உங்களுக்கு வரும் 10.3 அந்த பக்கம் போயிட்டு 10.3 ஆகும். இந்த 10 கேன்சல் ஆகி போனால் 2900 இருந்து ஒரு 10 போக 290 ஓம் ஆக இருக்கும். 290 ஓம். அப்ப ஆர்சிக்கு 290 இல்லாத எல்லா விடைகளும் வெட்டுப்படும். 1வது 2வது 4வது விடைகள் பொருத்தம் இல்லை. 3வது 5வதுன்னு பார்ப்போம். அது ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஆர்பி 1 கிலோ ஓமா இல்ல ஆர்பி 10 கிலோ ஓமான்னு பார்ப்போம். இப்ப பாருங்க, இது 0.7 வோல்ட். அப்ப இது என்னவா இருக்கு, 0.7 தானே இருக்கு. ஏன் இந்த பாயிண்ட்டுக்கும் எடுக்கிற மாதிரி யோசிங்களே. இங்க இருந்து இந்த பாதையில வந்தாலும் ஒரே அழுத்தம் தான் இருக்கணும், இந்த பாதையில வந்தாலும் ஒரே அழுத்தம் தான் இருக்கணும். அப்ப இந்த பக்கம் உள்ள அழுத்தம் 0.7 வோல்ட்டாக இருக்கணும். 1.7 கிலோ ஓமுக்கும் ஆர்பிங்கிற தடைக்கும் குறுக்க உள்ள அழுத்தம் 0.7 வோல்ட்டா இருக்கணும், ரைட்? அது இருக்கட்டும். இந்த பாதையில எவ்வளவு அழுத்தம், மேல விசிசி கீழே 0, அப்ப 5 வோல்ட். அதுல 3.3 கிலோ ஓம்ல எவ்வளவு விழும், 1.7 கிலோ ஓம்ல எவ்வளவு விழும். 3.3 கிலோ ஓமையும் 1.7 கிலோ ஓமையும் கூட்டினா 5 கிலோ. அப்ப 5 கிலோ ஓமுக்கு 5 வோல்ட் இருக்கு. அப்ப 3.3 கிலோ ஓமுக்கு 3
1.3 வோல்ட் இருக்கு. 1.7 கிலோ ஓம்க்கு 1.7 வோல்ட் இருக்கு. அப்ப இதுக்கு குறுக்க உள்ள அழுத்தம் 1.7 வோல்ட். அப்ப ஆர்பிக்கு குறுக்க உள்ள அழுத்தம் என்னவா இருக்கணும்? இது ஃபுல்லா 0.7 வோல்ட்டாக இருக்கணுமா இருந்தா, அதுல இது 1.7 வோல்ட்டாக இருந்தா மறை 1 வோல்ட் இருக்கணும். மறை 1 வோல்ட் இருக்கணும். அதாவது நம்ம இது சார்பா பார்த்தால் இங்க 1.7 வோல்ட் இருக்குமாக இருந்தா இந்த இடத்துல இருக்க அழுத்தம் 0.7 வோல்ட்டா இருக்கும். அப்ப இந்த ஆர்பி குறுக்க 1 வோல்ட் இருக்கணும். அப்ப ஆர்பி காண போறோம். ஆர்பி காண்றதுக்கு ஐபியை நம்ம காணலாம். ஏன்னா நம்மளுக்கு ஐசி தெரியும் தானே, எவ்வளவு 10 மில்லியன் பேர். அப்ப ஐசி தெரியுமா இருந்தா ஐபியை காணலாம். ஐசிங்கிறது பீட்டா இன்டூ ஐபி. பீட்டா 100ன்னு தந்திருக்காங்க. அப்ப ஐபி காணலாம். ஐசி 100ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா ஐபி 10 100ஆல பிரிக்க 0.1, அதாவது 10/1, அதோட 10/3 சேர்ந்தா 10/4. அப்ப ஐபி 10/4 ஆம்பியர். இப்ப யோசிங்க, ஆர்பிக்கு குறுக்க உள்ள அழுத்தம் -1 வோல்ட் அல்லது 1 வோல்ட். பருமனுக்கு மட்டும் பேசும் 1 வோல்ட். ஐபி வந்து 10/4 ஆம்பியர். அப்ப ஆர்பி எவ்வளவா இருக்கணும்னு சொன்னா V = IR போட போறோம். V1 ஐ வந்து 10/4 ஆர்பி. அப்ப ஆர்பி வரும் 10 கிலோ. அப்ப எது விட 5 விட. இதுக்கு ஒரு 2 நிமிஷம் போகாது. சரியா? அடுத்தடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை தெளிவா யோசிச்சு செய்வீங்களாக இருந்தால், கேர்லெஸ் மிஸ்டேக் விடாட்டி, அவங்க சொல்ற தரவுகள் எதையுமே நீங்க மிஸ் பண்ணிராம போட்டுக்குவீங்களா இருந்தா 2 நிமிஷத்துக்குள்ள செய்யக்கூடிய ஒரு கேள்விதான் இது. சரிதானே? இது 20வது கேள்வி. அதுக்கு 5வது விடை பொருத்தம். இது 2019ல வந்த ஒரு கேள்வி. சரி, இவ்வளவு நேரம் செஞ்ச கேள்வியில இதுதான் கொஞ்சம் நல்ல கேள்வி மாதிரி இருந்துச்சு இல்லையா? மத்த எல்லாமே சிம்பிள் ஜுஜுபி கேள்வி. இது மட்டும் தான் கொஞ்சம் நல்ல கேள்வியாக இருந்துச்சு. 21க்கு வரும். ஓர் இருமை முனைவு சந்தி டிரான்சிஸ்டரின் பிஜேடி 2 முனைவு சந்தி டிரான்சிஸ்டரின் காலி அடி சேகரிப்பான் ஆகியவற்றின் மாசுபடுத்தல் செறிவுகள் முறையே NE, NB, NCN பின்வருவனவற்றில் எது உண்மை? நம்மளுக்கு தெரியும், காலில தான் மாசுபடுத்தல் கூடவா இருக்கும். ஏன்னா அவர் நிறைய இலத்திரன்களை காலணும் இல்லையா? நிறைய இலத்திரன்களை கால்றதுக்காக காலில தான் மாசுபடுத்தல் கூடவா இருக்கும். இன்னி தான் பெருசா இருக்கணும். அது இல்லாத எல்லா விட விட்டுங்க. எது விட பார்த்தோம்னா தெரியும். 2வது விட தான் பொருத்தமானதா இருக்கும். சரியா? மிச்சத்தையும் பேசும். காலிக்கு அப்புறம் சேகரிப்பான்ல வந்து கொஞ்சம் மாசுபடுத்தல் இருக்கணும். ஏன்னா அதை எண் வகையாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால சேகரிப்பான்ல கொஞ்சம் மாசுபடுத்தல் குறைவாக இருக்கு. ஆனா அடியில நல்லா மாசுபடுத்தல் குறைவா இருக்கும். என்ன காரணம்னு சொன்னா, அடிக்கூடாக ஓடுற மின்னோட்டம் ஐபி ரொம்ப சின்னதா இருக்கு. ரொம்ப சின்னதா இருந்தா தான் அடியில நிறைய இலத்திரன்கள் வந்து தேங்கும். அப்படி தேங்குற இலத்திரன்கள் தான் அடிக்கும் சேகரிப்பானுக்கும் இடையில உள்ள சந்தியில உருவாகிற மின்புலத்தால தூக்கி எறியப்படும். ஆகவே தூக்கி எறியப்படணுமா இருந்தா அங்க நிறைய இலத்திரன் வந்து சேரணும், வந்து தங்கி நிக்கணும், அங்கனே நிக்கணும், வந்து சேரணும். ஆகவே ஐபி மின்னோட்டம் சின்னதா இருக்கும். அதனால பியூட்டு மாசாக்கம், அடியூட்டு மாசாக்கம் ரொம்ப கம்மியா இருக்கும். அடியூட்டு மாசாக்கம் ரொம்ப அடியில இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப மாசாக்கத்தின் அளவு காலிக்கு தான் கூட, அதுக்கு அடுத்தது சேகரிப்பு, அதுக்கு அடுத்தது அடி. இங்க காலிக்கு தான் கூடன்னு தெரிஞ்சிருந்தாலே போதும் உங்களுக்கு விட. ரைட்டா? அப்ப இதுக்கு 2வது விட பொறுத்து. இது 2022 கேள்வி. காட்டப்பட்டுள்ள சிலிக்கன் டிரான்சிஸ்டர் சுற்று முறையே துண்டிப்பு பிரதேசத்திலும் உயிர்ப்பு பிரதேசத்திலும் இருக்கும்போது ஆரின் பெருமானங்கள் யாரு? ஆறுங்கிறது இது சிலிக்கன் டிரான்சிஸ்டர்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு இடையில உள்ள அழுத்தம் 0.7. அதாவது இதுக்கு இடையில உள்ள அழுத்தம் என்னது? 0.7. முதல்ல துண்டிப்பு பிரதேசத்துல இருக்கும்போது யோசி. துண்டிப்பு பிரதேசத்துல இருக்கணுமா இருந்தா நம்மளுக்கு V அவுட் வந்து 10 வோல்ட்டாவே வரும். அதாவது ஆர்சில எந்த அழுத்தமும் விழக்கூடாது. அதாவது ஐசின்னு ஒரு ஓட்டமே இருந்திருக்க கூடாது. ஐசி 0வா இருந்திருக்கு. அதாவது ஐபி 0வா இருந்து. அதே நேரம் இங்க கொடுக்குற அழுத்தம் 0.7 விட கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் 0 தான் வரும். அது துண்டிப்பு நிலை தான். 0.7 தாண்டும் போதுதான் அந்த துண்டிப்பு நிலை உயிர்ப்பு நிலைக்கு டக்குன்னு மாறும். 0.7 வரைக்குமே இன்புட்ல அழுத்தம் நீங்க கொடுப்பீங்களா, அது துண்டிப்பு நிலை தான். ரைட்டா? சரி, இப்ப இந்த ஆறு ஒரு மாறும் தடை தானே. அந்த மாறும் தடையை மாத்தி தான் நீங்க வந்து துண்டிப்பு நிலையும் உயிர்ப்பு நிலையும் எடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னென்ன பெருமானங்கள் இருக்கணும் அப்படிங்கறதான் கேள்வி. இந்த பாதையில இருக்க மொத்த அழுத்தம் வந்து +10 வோல்ட். அதாவது 10 வோல்ட் தான் அங்க இருக்கு. மேல 100 கிலோவும் இருக்கு, கீழே 6. இங்க இருக்க அழுத்தம் 0.7 விட சின்னதா இருந்தா அது துண்டிப்பு நிலை. ஏன்? ஒரு அழுத்தம் வந்து 0.7, அதாவது அந்த தடுப்பு அழுத்தத்தை விட சின்னதா இருந்தா அது கூட கரண்ட் ஓடாது. அப்ப 0.7 விட சின்னதா இருந்தா கரண்ட் ஓடாது. அதாவது 100 கிலோ ஓம்ல 9.3 வோல்ட் விழுந்து மிச்ச அழுத்தம் 6ல இருந்தா துண்டிப்பு பிரதேசமா இருக்கும். சரியா? 6ல மேல இருக்க தடையில வந்து 9.3 விட கூடவா எவ்வளவு விழுந்தாலும் பரவாயில்ல, கீழே 0.7 விட குறையதான் போகுது. ஆகவே துண்டிப்பு நிலையில தான் இருக்கும். அப்படி வரக்கூடிய ஒரு விடை என்னன்னு சொன்னால் 1வது, 2வது, 3வது. ஏன்னா 6ம் 100 கிலோமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாதையில ரெண்டுமே 100 கிலோ. அப்ப 10 வோல்ட் 2 பேருக்கும் சமனா பிரியும். அப்ப கீழே 5 வோல்ட்னு வரும். 5 வோல்ட் 5 வோல்ட்னு பிரிய போகுது. அப்ப கீழே 5 வோல்ட்னு வரும். 5 வோல்ட்டா இருந்தா கரண்ட் ஓடாத நிலைமை இல்ல, அங்க கரண்ட் ஓடும். அப்ப ஐசி இருக்கும். V அவுட்ல நம்மளுக்கு 10 வோல்ட்டும் வராது. துண்டிப்பு நிலையாக இருக்காது. ஆகவே 100 கிலோம் இருக்க விடைகள் பிழை, அது புரிஞ்சுக்கணும். சரி, 100 கிலோமா இருந்தா R வந்து 5 வோல்ட்னு வரும். அந்த 0.7 விட சின்னதா தான் வரணும். உண்மையா 0.7 விட சின்னதா வரணுமா இருந்தா 100 கிலோவும் வர முடியாது. 4வது 5வது விடையை விட்டலாம்.
இப்போ மிச்ச விடைகள்ல யோசிப்போம். 10, 2.5, 7.5 உயிர்ப்பு நிலையில செயற்படணும். உயிர்ப்பு நிலையில செயற்படணுமாக இருந்தால் ஆர் நிறைய அழுத்தத்தை வச்சிருக்கோம். 0.7 விட பெரிய அழுத்தத்துக்கு போகணும். ரைட்டா? நம்ம ஒண்ணு பார்ப்போம். நம்ம விடையில இருந்து முதலாவது விட பாருங்க 10 கிலோ ஓம்னு இருக்கு. அப்ப 110 கிலோ ஓமுக்கு 10 வோல்ட். அப்ப 10 கிலோ ஓமுக்கு எவ்வளவு இருக்கும்? 10/11 கிட்டத்தட்ட அந்த மாதிரி வரும். அப்போ நம்மளுக்கு அது 0.7 விட பெருசுதான். அது வரலாம். 2.5 இருந்தா 102.5க்கு 10 வோல்ட். அப்ப 2.5க்கு எவ்வளவுன்னு பார்க்கணும். 102.5ன்னு சொன்னா ஆமா 410 4ஆல பிரிக்கிறது. இது 10 4ஆல பிரிக்கும். அப்ப அந்த 4ஆல பிரிக்கிறதும் வெட்டுப்பட்டால் 10/410 இன்டு 10ன்னு வரும். 100/410 வரும். 10/41 வரும். இது என்னன்னு சொன்னா நம்ம விட்டு அழுத்தம் 10/41ங்கிறது அண்ணளவா எவ்வளவு வரும்? 0.2 அப்படி வரப்போகுது. அப்ப 0.2ன்னு தான் போக போகுது. அது 0.7 விட சின்னது. அப்போ உயிர்ப்பு நிலை வராது, துண்டிப்பு நிலை தான் இருக்கும். அப்ப 2வது விட பொருத்தம் இல்லை. 3வது 0.7.5 தந்திருக்காங்க. அதையும் ஒருக்கா பார்ப்போம். 107.5 மேல 10 தர 7.5. 107.5க்கு 10 வோல்ட் இருந்தா 7.5க்கு எவ்வளோன்னு பாக்குறேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா மேலையும் கீழே ஒரு 2ஆல பெருக்கிறேன். 7.5 2ஆல பெருக்குன்னா 15. அது 10ஆல பெருக்கப்பட்டா 150. கீழே 215. 150/215. ஒரு 5ஆல் சுருக்கமா? மேல 30, கீழே 43. 30/43. 30 43ஆல பிரிச்சா 0.300ன்னு வரும். 300ல எத்தனை 43 இருக்கு? 6 மட்டம் தட்ட 9 கிட்ட மாதிரி வரும். 0.69. இது 0.7 விட சற்று குறைவு. அப்ப என்ன நடக்காது? தடுப்பு அழுத்தத்தை விஞ்சல ஒரு ஐசி மின்னோட்டம் ஓடி இருக்காது. ஐசி மின்னோட்டம் ஓடி இருக்காட்டி 10 வோல்ட் வரும். அது துண்டிப்பு நிலை, உயிர்ப்பு நிலை கிடையாது. அப்ப இதுவும் விட இல்லை. அப்ப இதுக்கு பொருத்தமான விட 1. விளங்குதா? இதுக்கு 1வது விட தான் பொருத்தமானதாக இருக்கு. 23க்கு பாருங்க. இலக்க சுற்றுக்களில் டிரான்சிஸ்டர்கள் பயன்படுத்தப்படும் போது அவை தொழிற்படுவது இலக்க சுற்றுக்களில் டிஜிட்டல் சர்க்கிட்ஸ்ல டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணா அவை எந்த நிலையில தொழிற்படும் கேக்குறாங்க. இலக்க சுற்றுக்கள்ல டிரான்சிஸ்டர்கள் ஆளியாக தான் செயற்படும். சரியா? அப்ப ஆளியாக செயற்படணுமா இருந்தா டிரான்சிஸ்டர்ஸ் நிரம்பல் நிலையிலையும் துண்டிப்பு நிலையிலையும் செயற்பட வேண்டும். அதாவது 5வது விட பொருள். உயிர்ப்பு பிரதேசத்துல விரியலாக்கிகள் தான் செயற்படும். சரியா? ஆம்பிளிஃபை பண்ணி இருக்கிறதுக்காக தான் உயிர்ப்பு பிரதேசம் பயன்படும். நிரம்பல் பிரதேசத்திலையும் துண்டிப்பு பிரதேசத்திலையும் தான் ஆளியாக செயற்படும். நம்ம டிஜிட்டல் சர்க்கிட்ல ஆளியாக தான் பயன்படுத்தும். 0 1 0 1 ஒன் ஆஃப் ஸ்விட்ச் மாதிரி ஆஃப்ங்கிறது 0 1ங்கிறது 1. ஆகவே 0 1 0 1ன்னு மாறி மாறி நம்மளுக்கு டிரான்சிஸ்டர் வேலை செஞ்சு கொடுக்கணும். அப்போ நிரம்பல் பிரதேசத்துக்கு போகும்போது நம்மளுக்கு 1ங்கிற சிக்னலும் துண்டிப்பு பிரதேசத்துல 0ங்கிற சிக்னலும் வரணும். ஆகவே 0 1க்கு மாறி மாறி இலக்க சுற்றுக்கள்ல வேலை செய்யறதுக்கு டிரான்சிஸ்டர் நிரம்பல்லையும் துண்டிப்புலையும் வேலை செய்யும். அப்ப இதுக்கு 5வது விட தான் பொருத்தமா இருக்கு. இது 2023வது கேள்வி. இப்போ டிரான்சிஸ்டர் சம்பந்தமாக எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து எல்லா பாஸ் பேப்பர் கேள்வியும் 2023 வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். நம்ம மிச்ச கேள்விகள், செயற்பாட்டு விரியலாக்கிகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள், லாஜிக் கேட் சம்பந்தப்பட்ட கேள்விகள்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். நீங்க பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து இல்லாட்டி 2000 பிளஸ் எடுத்து ஆல்ரெடி செஞ்சு பார்த்திருப்பீங்க. அதுல டவுட்டான கேள்விகள் இருந்தா அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பாக்குற ஒவ்வொரு செகண்டுமே ரொம்ப வேல்யூவானது. அதனால இதுல இருந்து மேக்ஸிமம் யூசேஜ் எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணி படிங்க. இல்லைன்னா அது உங்களுக்கு டைம் வேஸ்டா முடியும். ஆகவே நீங்க ஒரு தடவை இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ வந்து எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே எடுத்துக்கிறதுக்கு ஏதுவான மாதிரி நீங்க படிச்சு வளருங்க. நம்ம அடுத்த டிஸ்கஷன்ல செயற்பாட்டு விரியலாக்கிகளோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் பார்ப்போம்.